ஸோ நான் உங்களுக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபைன். இந்த லைவுக்கான ரீசன் என்ன சார் அப்படின்னு கேட்டால், வீடியோஸாக போடலாம், ஏன் லைவாக போடுறீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 1 hour உங்கள் கூட கான்வர்ஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் யூ ஆல். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 people வந்துட்டீங்க. ஸோ நம்ம பேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யோர் டைம் ப்ளஸ் மை டைம். ஸோ ரைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கொஸ்டின்ற செஷனில் போயிட்டு நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை கொடுத்துட்டீங்கன்னா நான் அதுக்கான பதில் சொல்லுவேன். அதே மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட்டில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் நடுவில் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அண்ட் ஐ ஹோப் ஐ கேன் ஹியர் யூ, ஐ திங்க். அண்ட் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராக கேட்கும்னு நான் நம்புகிறேன். எஸ், நம்ம போகலாமா? ரைட். ஸோ இன்டர்ன் சான்ஸ் கிடைக்குமா அதெல்லாம் பேசலாம் ப்ரோ, ஃபைனலாக பேசலாம். அதை கொஸ்டின் செஷனில் போடுங்க, நம்ம பேசலாம். ரைட். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, இன்டர்வியூவை பற்றி, இன்டர்வியூக்கு போகிறத பற்றி. இன்றைக்கி இருக்க சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இருக்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். ஸோ என்ன சார் நம்ம தானா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைக்கா நான் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு இருக்க லெவலில், ஸோ முன்னாடி இந்த லெவல்லாம் இல்லை, இன்னைக்கு இருக்க லெவல் 2025 வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. ஏஐயோட இன்டர்வென்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. வேர் வி ஷுட் பி வெரி வெரி குட் அண்ட் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜாப் கிடைக்கும் நமக்கு, இல்லைனா நமக்கு வேலை கிடைக்காது. ஸோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுமா, எப்படி எக்ஸ்பர்ட்டாக இருக்குது, அதுக்காக போயிட்டு நான் எங்கேயாவது படிக்கணுமா அப்படின்னா நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஸோ அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். நீங்கள் எப்படி வேணால் லேர்ன் பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ், பட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ லேர்ன் மட்டும் பண்ணுறது முக்கியமானு கேட்டால் டெக்னிக்கல் எக்ஸ்போஷர். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நிறைய இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கேருந்து அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் லே ஆஃப். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ ஐ காட் டிசிஎஸ்ல, இன்ஃபோசிஸில், ஹெச்சிஎல்ல, விப்ரோவில், டெக் மஹேந்திராவில் இந்த 2025 ஃபினான்ஷியல் இயர் 3rd பார்த்தீங்க அப்படின்னா 2400 பேர் வெளியே போயிட்டாங்க, லே ஆஃப் பண்ணியாச்சு. எதனால லே ஆஃப் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு ரீசன் தான். என்ன அப்படின்னா வந்துட்டு சரி மேபி ஒரு 4-5 ரீசன்ஸ் இருக்குது, நான் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பைஜூஸ்லேருந்து ஒரு 500 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஓலா ஸ்கூட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 300 to 400 மெம்பர்ஸ் நவம்பரில் எடுத்திருக்காங்க. பேடிஎம்ல பார்த்தீங்கன்னா 550 எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்விக்கியில், ஈவன் ஸ்விக்கி ஜொமேட்டோ வச்சு தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அங்கேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 மெம்பர்ஸை லே ஆஃப் பண்ணியாச்சு. நான் இதெல்லாமே டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஐடி ஏரியாவில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா விப்ரோலே பார்த்தீங்கன்னா 8000 பேர் எடுத்துறாங்களா, இன்ஃபோஸில் நிறைய பேர் எடுத்தாங்களா, நீங்கள் என்ன வெறும் 3000 சொல்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது வெறும் ஐடியில் இருக்க பேக்ரவுண்டில் இருக்கவங்க மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜென்ரல் லே ஆஃப்ஸ் இருக்குது. ஸோ இதில் கமெண்ட்டில் கொஸ்டின்ஸ் போடாதீங்க. கொஸ்டின்ஸ் ஏரியாவில் போய் கொஸ்டின்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஃபைன். ஸோ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ் லே ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 கான்செப்ட்ஸுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங். ஏன் காஸ்ட் கட்டிங் அப்படின்னா எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நானும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், T4 Tech யூனோ. ஸோ அந்த கம்பெனி நான் ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி எந்த எம்ப்ளாய்க்குமே ஒரு நாள் நான் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாகணும். சரி, எனக்கு வர்ற காசு நிறையா இருந்துச்சுன்னா, போகிற காசு நிறையா இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ வர்ற காசு கம்மியாக இருக்குது, ஆனால் நான் எம்ப்ளாய்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாகணும், அப்போ தான் அவன் சர்வே பண்ணுவான், வேறு கம்பெனிக்கு போக மாட்டான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒர்க் சரியாக பண்ணாதவங்களாம் தூக்கிட்டு அவங்களோட சேலரி எடுத்து இன்க்ரிமெண்ட்டாக கொடுப்பேன். ஸோ இதுதான் சினாரியோ நடந்துட்டு இருக்கு. இது யாருக்கு ப்ளஸ் யாருக்கு மைனஸ்ன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷனா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷனும் ஏஐ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நம்ம ஏன் ஆட்டோமேட் பண்ணால் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அந்த கோஆர்டினேட்டருக்கு வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் இருக்கிறது, அட்டண்டன்ஸ், அது இதுன்னு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு முன்னாடி 2 அட்மின் தேவைப்பட்டாங்க, இப்போ எனக்கு ஒரு அட்மின் போதும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நாங்களே ஒருத்தர லே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. அட்மின் போஸ்ட்டில் சொல்கிறேன். ட்ரெயினர் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், பட் தட் இஸ் நாட் அ பட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி நானே லே ஆஃப் பண்ணுறேன். ஸோ அப்போ ஒரு கம்பெனிஸ்க்கும் எத்தனை விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணுறாங்க, என்னென்ன ஜாப்ஸில் ஆட்டோமேட் ஆகும், என்னென்ன ஜாப்ஸில் வேலை போகும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ ஆப்டிமைசேஷன்ன்றது தான் விஷயமே. ஸோ ஒரு ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 20 பேர் தேவை, 30 பேர் தேவை அப்படின்ற ஏரியாவில் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பேர் தேவைப்பட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை குறைக்கிறாங்க. எதுக்குன்னா ஒரு 10 பேர் செய்கிற வேலையை வெறும் 5 பேர் பண்ணு, உனக்கு தான் ஏஐ தெரியும்ல, ஏஐயோட சப்போர்ட் இருக்குல்ல உனக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணு அப்படின்னா உன்னோட வேலையை குறைன்னு சொல்லிட்டு ஆளுங்களை குறைச்சி அவங்களோட ப்ராஃபிட்டபிளாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே ப்ராஃபிட்டபிளுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், எந்த கம்பெனியாக வேணா இருக்கட்டும். ஸோ ஃபைனலி தே நீட் அ ப்ராஃபிட். don't want to know about the employee status. எம்ப்ளாயி எப்படி இருக்கான்றது தெரிஞ்சுக்க தேவையில்லை, எதை பற்றியும் அவன் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்குன்னா, மார்க்கெட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுனில் தாங்க இருக்குது. ஸோ எந்த ஷேரில் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், எந்த ஷேரில் போடலாம் அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா இன்னும் எவ்வளோ டிப் ஆகுதுன்னு தெரியல, டிப் ஆனதுக்கப்புறம் தான் போடணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
அப்போது எல்லா கம்பெனியும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒருவேளை நம்மளோடது டிப் ஆயிடுச்சுன்னா, நம்மளோடது டவுன் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஜாப்ஸை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறாங்க, இன்டர்வியூஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனிலையும் புதுசாக ஆளுங்களை எடுக்கிறது இல்லை. ஒரு 20% வச்சுக்கோங்களேன், மீதி 80% எடுத்துட்டு இருக்காங்க, பட் 20% எடுக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறது ஈஸி. ஒரு ஆள் எடுத்து ஒரு 2 மாதம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 மாதத்துக்கு நான் சார்ஜஸ் யார் கொடுப்பா, சம்பளத்தை யார் கொடுப்பா, நான் கொடுத்தாகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு பீப்புளும் வேணும், காசும் வேணும். ஸோ காசு கிடச்சுன்னா ஓகே, நான் 2 மாதம் ஸ்டாப் பண்ணேன்னா அந்த 2 மாதத்தோட சம்பளம் எனக்கு மிச்சம். ஸோ அதுதான் இப்போ பீப்புள் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க ஜாப் சினாரியோ எப்படி இருக்குது, என்ன போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, லே ஆஃப் போயிட்டு இருக்கு, லே ஆஃப் பண்ண ரீசன் சொல்லியாச்சு, ஃபைன். ஸோ எனக்கு என்னன்னா, நமக்கு என்ன இதில் பெனிஃபிட்டு, இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, இப்போதைக்கு ஜாப் தேடிட்டு இருப்பீங்க, இல்லை ஜாப் போய் ஒரு 1 or 2 years இருக்கும், இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ நமக்கு என்ன சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையரிங் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ 100 பேர் எடுக்கிற இடத்துல 50 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ 2 பேருக்கு வேலை கிடைக்கிற இடத்துல ஒருத்தருக்கு தான் வேலை கிடைக்கும். ஸோ ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஏற்கனவே இருக்கவன் 50 பேர் இருக்கான், அவனும் இன்டர்வியூ வருவான். அந்த 50 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு தான் வேலை கிடைக்க போகுது, இந்த 2 பேருக்கு பதிலாக ஒருத்தருக்கு ஆயிடுச்சு. ஸோ இன்னும் காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ காம்படிஷன்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்கில் செட்டை இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே இருக்க மேஜரான ஏரியா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹைக்கிங். ஸோ ஹைக்கை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு, நான் வந்துட்டு மேபி எப்படி சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் சார், 5 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணலான்னு இருக்கேன் கம்பெனியை, தயவு செஞ்சு இப்போ ஸ்விட்ச் பண்ணாதான், இதுக்கான ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் இது இல்லவே இல்லை. ஸோ ஏன் ஸ்விட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வாங்குற சேலரி ஆச்சும் கிடச்சிட்டு இருக்குல்ல, ஸோ அடுத்த கம்பெனி போனால் அதுவும் கிடைக்காம போயிடக்கூடாது. ஸோ அதுவும் ரொம்ப கவனியாக பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ட்ரிச்சி ஜோனில் இன்ஜினியரிங் காலேஜில் நான் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். அப்போ அங்கே ஹெச்ஓடிக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய். ஸோ எப்போனா ஒரு 10 years பேக்கு. ஸோ ஒரு 5 years பேக் ஹெச்ஓடிக்கு சம்பளம் என்னென்னா 75,000 ரூபாய். லாஸ்ட் இயர் ஒருத்தர் ஹெச்ஓடியாக ஜாயின் பண்ணால் அவருக்கு 20,000 ரூபாய் சம்பளம். ஸோ எங்கே இருந்துச்சு, 1.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்த ஏரியா 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா பீப்புள் ஆர் ரெடி டு ஒர்க். ஸோ எனக்கு வேலை இல்லை, நான் வந்து 10,000 கொடுத்தாலும் வேலை பார்க்குறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 20,000 ரூபாய்க்கு ஒரு ஹெச்ஓடியாலே ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் 100% ட்ரூ. ஸோ ஒரு வெறும்னா 20,000 ரூபாய்க்கு ஒரு ஹெச்ஓடியால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா உங்கள்கிட்ட அதான் எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்களே போனீங்கன்னா நிறைய இடத்துல கேட்டுருவாங்க, இன்டர்னாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, 7,000 கொடுப்பேன் அப்படின்னு. ஏய் யாரா நீங்கள், நாங்கள் லட்சக்கணக்கில் போட்டு செலவு பண்ணிருக்கோம், எங்கள் அப்பா தான் எவ்வளோ தரமாக செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இவ்வளோ நீங்கள் செலவு பண்ணு, பிரச்சனை இல்லை, பட் மார்க்கெட்டு இல்லை. ஸோ வேலை கொடுக்க ரெடி, வேலை இருக்குது, பட் உனக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு நிறையாக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி. பெரிய இன்ஃபோஸே பார்த்தீங்க அப்படின்னா அவனோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சேலரியை வந்து 24 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ 24, 18 அந்த ரேஞ்சில் போயிட்டாங்க. ஆர்ட்ஸாக இருந்தால் கம்மி பண்ணு, இன்ஜினியரிங் இருந்தால் கூட. இன்க்ரிமெண்ட் எப்படி, ஒரு வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட்டு இன்றைக்கி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 years பேக் பார்த்தீங்கன்னா 10% ஷார், 30-40 வந்து எங்கேயோ ஒரு கம்பெனி கொடுத்தான், எப்பயோ ஒரு இடத்துக்கு கொடுத்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு டெவலப்பர் வந்து ஒரு மேனேஜர் ரோல் போனீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுறது ஓகே. ஒரே ரோலில் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பி ஹானஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குட்டி ரொம்ப சின்ன கம்பெனிஸ்லாம் ஒரு 3%லேருந்து 4% வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. 10% கொடுத்தானா அவன் ஒரு சூப்பர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் எனக்கு இங்கே சேட்டில் மெசேஜ் பண்ண வேண்டாம், கொஸ்டினில் போடுங்க, நான் எதாக இருந்தாலும் ரிப்ளை பண்ணுறேன், ஃபைன். ஸோ ஆஸ் ஐ செட், லோ பேக்கேஜஸ் இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கனால நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ப்ரிஃபரன்சஸ் வந்துட்டு நமக்கான பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, லே ஆஃப் பண்ணுறதுனால நல்ல விஷயம் தானே, ஒரு கம்பெனிலேருந்து ஆளுங்கள்லாம் போகிறாங்க, போயிட்டா நம்ம வந்துடலாம்ல உள்ள அப்படின்னு கேட்டிங்க. ஆமாங்க, ஆனால் போகிறவன் 10 பேர், வர்றவன் 2 பேர். ஸோ அந்த மாதிரி தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கும் பிரச்சனை தான். எப்படின்னா காம்படிஷன், வெளியே இருக்கவன் நிறைய பேர் இருப்பான், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் இன்டர்வியூக்கு வருவான், இந்த வருஷம் பாஸ் அவுட் வருவான், ஃப்ரெஷர்ஸ் வருவான், எல்லாருமே வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ வேணால் இன்னும் நல்ல காம்படிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இப்போ படிச்சுட்டு இருக்கியா, காலேஜில் உனக்கு பிளேஸ்மெண்ட் வருதா, தயவு செஞ்சு போயிடு. இஃப் இட் இஸ் அ குட் கம்பெனி அப்படின்னா தயவு செஞ்சு எப்படியாவது அடிச்சு பிடிச்சி போயிடு. வெளியே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரி, ரொம்ப கஷ்டம் தானே, அப்படியும் ட்ரை பண்ண முடியாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ வெளியே போயிட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு கம்பெனிஸாக இன்டர்வியூவை கிராக் பண்ணி உள்ளே போகிறோம் அப்படின்னா வி ஹேவ் அ காம்படிஷன். யாரோட காம்படிஷன், காலேஜோட மட்டும் இல்லை, காலேஜ் கேம்பஸில் மட்டும் இல்லை, வெளியில் நம்ம கூட முடிச்ச இந்த தமிழ்நாட்டில் இருக்க, இந்த இந்தியாவில் இருக்க எல்லாருமே நம்ம காம்படிஷன் தான். ஸோ அவங்க கூட நம்ம போட்டி பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய பாஸ் அவுட்ஸ் அவன் இருப்பான், ஒரு சென்டரில் போய் ஒரு வருஷமாக படிச்சுட்டு இருப்பான், அவன் இருப்பான். ஸோ இந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்கப்போ நம்ம காம்படிஷன் என்ன ஆகுதுன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ காம்படிஷன்ஸ் கம்மியாக இருக்குது எங்கன்னா நம்ம காலேஜ் கேம்பஸில். நம்ம காலேஜ் கேம்பஸில் 100 பேர் இருக்கானா 100 பேர் மட்டும் தான் பிளேஸ்மெண்ட் போவான். முடிஞ்ச வரைக்கும் அதில் 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரில் நீ ஒருத்தனா இருந்தால் சூப்பர். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி வருது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு இருக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் டுமாரோ டிசி இஸ் கோயிங் டு கம் அப்படின்னா டிசிஎஸ்ல என்ன ரூலுக்காக எடுக்க வராங்க சார் அப்படின்னு நீங்கள் உங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸில் கேட்கலாம். இஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் கெட்டிங் கரெக்ட்லி கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் ஹெச்ஓடிஸ்ட பிரின்சிபல்கிட்ட யார்ட்ட வேணால் போய் கேட்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா டுமாரோ சம் கம்பெனிஸ் கோயிங் டு கம், அவ்வளோதான். என்ன ஜாபுக்கு வரான், எதுக்கு வரான், எதுக்கு சப்போர்ட்டுக்கு வரானா, டெவலப்மெண்ட்டுக்கு வரானா, எதுக்குமே நமக்கு தெரியாது. பட் நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ண முடியும். ஸோ முன்னாடி மாதிரி கிடையாது, இப்போ இருக்க ரெஸ்யூம் ஸ்டாண்டர்ட்ஸே மாறிடுச்சு. ரெஸ்யூம் ஸ்டாண்டர்ட் மாறிச்சுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வச்சிருப்போம். எப்படின்னா ஒரு ஃபோட்டோ, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 காலமாக வச்சிருவாங்க. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்னு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட எத்தனை பேர்ட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு 2 காலமாக பிரிச்சுருவாங்க. ஒரு காலமில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபோட்டோ இருக்கும், கீழே இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த பக்கம் ஒரு என்ன சொல்றது, உன்னோட அப்ஜெக்டிவ், காலேஜுக்கான படிச்சுட்டு இருக்கிறதுக்கான ஒரு டேபிள், அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா எழுதிருப்பேன். ஒரு பேஜ் ரெஸ்யூம், சிங்கிள் பேஜ் ரெஸ்யூம் இஸ் இனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? அது எத்தனை பேர் இருக்கீங்களோ இங்கே ஏதாவது பண்ண முடியும்னா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. இந்த மாதிரி தான் எனக்கு ரெஸ்யூம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ரெஸ்யூம் யூஸ் பண்ணாத, தட் இஸ் அவுடேட்டட். ஓ யார் நீங்கள் இப்படி தான் ரெஸ்யூமே செலக்ட் சொல்கிறாங்க, எங்கள் காலேஜில் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க, எங்கள் காலேஜில் இப்படி தான் ரெஸ்யூம் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா காலேஜ்க்காக ஒரு ரெஸ்யூம் வச்சுக்கோ, ஃபைன், நோ இஷ்யூஸ், எனக்கு அது பிரச்சனை இல்லை. உனக்காக ஒரு ரெஸ்யூம் வச்சுக்கோ. நீ மெயில் அனுப்பணும்னா அந்த ரெஸ்யூம் வேறு மாதிரி இருக்கணும், நேராக காட்டுறீங்கன்னா ரெஸ்யூம் வேறு மாதிரி இருக்கணும். ஸோ ரெஸ்யூம் ஷுட் பி 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரெஸ்யூம், பிரிண்ட் அவுட் காப்பியாக எடுத்து கொடுக்குறது. சில கேம்பஸில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் காப்பீஸ் கொடுப்பீங்க, சில இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அப்லோட் பண்ணுறப்ப அதை செக் பண்ணுறது மனுஷன் கிடையாது, ஏடிஎஸ் மிஷின். ஸோ ஏடிஎஸ் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா லைன் பை லைன் தான் செக் பண்ணும். அதால் காலம் பிரிக்க தெரியாது, டேபிளில் இருக்கிறத படிக்க தெரியாது. ஸோ அது எப்படி படிக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடில் ஒரு ப்ரொஃபைல் இங்கே ஒன்று வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபாதர் நேம் படிக்கும், ஃபாதர் நேம் அப்படின்னு படிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு படிச்சிடும். ஸோ அது பெரிய தப்பாக போயிடும். ஸோ இது வந்து ஒரு அன்அலைன்டான கீவேர்ட் சர்ச்லையுமே எரர்ஸ் வருது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா டெக்ஸ்ட் பேஸ்டு ரெஸ்யூம் 2 காலம் இல்லை, சிங்கிள் காலமில் ஃபுல் பேஜில். அதோட டெம்ப்ளேட்டும் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது இன்ஸ்டாலே ஷேர் பண்ணுறேன் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக. ஃபைன். ஸோ வேறு என்னென்ன நம்ம பேசலான்னு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க விஷயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ரெஷ்ஷருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, என்னென்ன ஐ மீன் இந்த லே ஆஃப்னால் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பற்றி பேசணும். என்னென்ன ஏரியா வந்துட்டு இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. இன்னைக்கு 2025 to ஒரு 5 years வச்சுக்கலாம், 2030 வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்னோட ரிசர்ச் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பியாண்ட் இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்பேன், 4 வருஷம் கழிச்சு வேலைக்கு போகணும். ஆனால் 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டொமைன் இருக்குன்னே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு வேகமாக ரன் ஆகிட்டு இருக்கு. நான் நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை. நீ பாட்டுக்கு இன்னைக்கு உட்காந்து சிஏ படிச்சுட்டு இருந்து நாளைக்கு இல்லைனா, இன்னைக்கு ஜாவா படிச்சு நாளைக்கு இல்லைனா, சப்போஸ் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறது மட்டும் இல்லை, 2025 பாஸ் அவுட் இல்லை, 2025 2030 வரைக்கும் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வேலைக்கு போகிறேன், அந்த வேலை ஓகே, 3 வருஷம் கழிச்சு அந்த ப்ராஜெக்டே இல்லை, அந்த டொமைனே இல்லைனா வேலை நின்று போயிருமே. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ எந்த டொமைனில் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறதான் ஏஐங்க, ஏஐ அண்ட் எம்எல். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து பிடிச்சிக்கோங்க. கொஸ்டின்ஸ் ஏரியாவில் போடுங்க. இதில் போட்டிங்க அப்படின்னா என்னால் ஆன்சர் பண்ண முடியாது, கொஞ்சம் ப்ளீஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ஒரு நல்ல ஃபீல்டு. பட் எவ்வளோ தேவை அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு சைபர் எக்ஸ்பர்ட் இருந்தால் போதும். ஸோ அது ஒரு ஏரியா. நெக்ஸ்ட் கிளவுடில் வந்து அஜூர், ஏடபிள்யூஎஸ், கூகுள் கிளவுடு, இது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்டர், ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் ஃபுல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்ளிகேஷனாக ஃபுல்லாக டெவலப் பண்ண வேணும். தனித்தனியாக எனக்கு ஆள் தேவை கிடையாது. எனக்கு ஒரு அப்ளிகேஷனாக ஃபுல்லாக டெவலப் பண்ணுற ஒரு பர்சன் வேணும். ஸோ அந்த பர்சனுக்காக நம்ம வந்துட்டு இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் செம்ம பீக்கில் போயிட்டு இருக்கு. ஸோ எம்பிஏ படிச்சிருக்கியா டேட்டா அனாலிட்டிக்ஸ் தெரியணும், எம்பிஏ படிச்சிருக்கியா பவர் பிஐ தெரியுமா, எம்பிஏ படிச்சிருக்கியா எக்ஸல் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஓரியன்டாகவே பீப்புள் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது ரிலேட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 5 ஃபீல்டு தான் நான் டாப்ல நினைக்கிற ஃபீல்டு. இதை நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நியூஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு பிளாகையும் செக் பண்ணி இந்த டேட்டாஸ் நான் எடுத்திருக்கேன். ஃபைன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் கொஸ்டினரி செஷனில் போயிட்டு எதாவது ஆன்சர் பண்ணணும்னு பார்க்குறேன். டவுட் இருந்தால் அப்படியே கொஸ்டினரி செஷனில் அப்படியே போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரெஸ்யூம் எப்படி இருக்கணும் சார், டெம்ப்ளேட் கொடுங்க. சீரியஸ்லி ஐ வில் கிவ் யூ அ டெம்ப்ளேட். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு எப்போவுமே ஒரே ஒரு சஜஷன், டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை மாதிரியே 100 ரெஸ்யூம் இருக்கும். ஸோ அப்போது நம்ம யூனிக்காக தெரிய மாட்டோம். ஸோ யூனிக்காக தெரியணும். பட் இப்போ இருக்க ரெஸ்யூமில் ஏடிஎஸ்க்கான அப்லோட் பண்ணுற ரெஸ்யூமில்
சிம்பிளாக இருக்கணும். ஸோ சிம்பிளாக ஈஸியான வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இல்லை நான் வந்துட்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது கொடுப்பேன், டெக் எக்ஸ்போஷர்னு கொடுப்பேன், ஏதோ ஒன்று சம்திங் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு அது புரியாது. ஸோ இவன் வந்து டெக்னிக்கல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதலை போல, ஸோ எஜுகேஷனுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுப்பாங்க. நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வேர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போலாம் அப்படி கொடுக்கக்கூடாது, ஈஸியாஸ்ட் வேர்டாக கொடுங்க. ஏன்னா எல்லா ஏடிஎஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் கரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, பட் அது அப்படி கிடையாது. ஸோ அவன் கம்ப்யூட்டரை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ரெஸ்யூமை பக்காவாக ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின், okay, you have described the market scenario that has been same in last 4 years. Got a solution. ஓகே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை எதுவும் கொஸ்டின் சொல்கிறீங்களான்னு எனக்கு புரியல. மேபி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள். சார் 2024 பேட்சுக்கு ஹையரிங் எம்என்சியில் இருக்குமா? 2022லேருந்து ஆரம்பிச்சு 25 வரைக்கும் ஹையரிங் போயிட்டுருக்குப்பா. ஸோ ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்துட்டு பண்ணக்கூடாத சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், பண்ணலான்ற சில விஷயம் சொல்கிறேன். ஸோ ஹையரிங் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக கம்பெனியோட வெப்சைட் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதில் ஜாப்ஸில் போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட டொமைன் உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிச்சு. ஸோ இன்னொரு கொஸ்டின் இருக்குது, முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நான் இருந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின், சார் நீங்கள் ஏன் ஜாப் வாங்கி தர மாட்டீங்க? நீங்கள் ஜாப் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நான் படிப்பேன் அப்படின்றாங்க நிறைய பேர். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஜாப் வாங்கி கொடுக்குற கன்சல்டன்சி இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஐ எம் டிஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐடிக்கு நீ போகணும். ஸோ போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு கன்சல்டன்சியில் நாலேஜ். ஸோ அந்த நாலேஜை நான் கொடுக்குறேன். அதுவும் எப்படின்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கிளாஸஸ். எல்லா பசங்களுமே எங்ககிட்ட முடிக்கிற ஃபுல் ஸ்டாக் பசங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும், கிட்டாபில் அப்லோட் பண்ணியிருக்கணும். அதை எங்கள் டெவலப்பர்ஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இது எங்களோட சினாரியோ. ஸோ ஏன் நீங்கள் அப்போ ஜாபுக்கு அனுப்பலாமே அப்படின்னு பேசி கேட்டிங்கன்னா கன்சல்டன்சி நான் பண்ண முடியுங்கண்ணா. நான் டெக் கன்சல்டன்சின்னு ஒன்று ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு இன்ஃபோசிஸில் அவன் மாதம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட சேலரியிலேருந்து பங்கு கொடுக்க ரெடி. திருப்பி சொல்கிறேன், நீ கன்சல்டன்சிலேருந்து போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்ஸே எடுத்துக்கலாமே. டிசிஎஸில் பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவன், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் முடிச்சவன், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி மூலியமாக வருவேன். ஸோ இவங்க 2 பேரும் டிசிஎஸ் எம்ப்ளாயி. ஈவன் டிசிஎஸ் எம்ப்ளாயி கிடையாது, தே ஆர் ஃப்ரீலான்ஸ் எம்ப்ளாயி. இல்லை வெள்ளி கம்பெனிலேருந்து வந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக டேர்ம் தரல, டேர்ம் மாறும் ஒரு கம்பெனியில். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கன்சல்டன்சி மூலியமாக நீ போயிருந்த அப்படின்னா இல்லை கன்சல்டன்சி மூலம் நீ போகிற அப்படின்னா உனக்கான பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைக் இருக்கா? இல்லை. சேலரி எவ்வளோ? அவன் 40 வாங்கிட்டு இருக்கான், உனக்கு 20 தருவேன். ஸோ அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் இருக்குமா? அவனுக்கு வந்து 10% இன்க்ரிமெண்ட், உனக்கு 5% இன்க்ரிமெண்ட். ஏன் சார்னு கேட்டால் மீதி காசுலாம் எனக்கு கொடுத்துட்ருக்கான், கன்சல்டன்சி கொடுத்துட்ருக்கான். ஸோ கன்சல்டன்சி மூலியமாக நீ போன அப்படின்னா கன்சல்டன்சி வில் பி குட். ஏன்னா இப்போலாம் 0 ரூபீஸ்க்கே வந்து கன்சல்டன்சி வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் உங்களுக்கு ஜாப் வாங்கி தருவோம், நீங்கள் ஃபஸ்ட் மந்த் சேலரிலேருந்து கொடுங்க அப்படின்னு. நீ கொடுக்க வேண்டாம், அது வந்து எக்ஸ்ட்ரா மணி. நீ கொடுக்காம ஓடி போயிட்டா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் கம்பெனிலேருந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் குட், கம்பெனி வில் டேக் யூ, ரைட்? ஸோ கன்சல்டன்சி மூலியமாக வர்றவங்க எவ்வளோ பேர்னா வெறும் 10% ஆஃப் தி பீப்புள். வேறு 90% ஆஃப் தி பீப்புள் ஆர் கம்மிங் டைரக்ட்லி பை தி காலேஜ் ஆர் ஃப்ரம் தி இன்டர்வியூஸ். ரெண்டுமே இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான். ஒன்று கேம்பஸ் இன்டர்வியூ, இல்லைனா வந்து காமன் இன்டர்வியூஸ் வைப்பாங்க, அந்த இன்டர்வியூஸ்லேயே வராங்க. ஸோ கன்சல்டன்சி மூலியமாக வரவங்க வெறும் 10%. அந்த 10%லையும் அவங்களோட சேலரியிலேருந்து கிட்டத்தட்ட டு பி ஹானஸ்ட் எனக்கே நிறையா வந்திருக்கு, 30% வரைக்கும் எனக்கு தரதுக்கு ரெடியாக இருக்காங்க கம்பெனிஸ். நான் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்துட்டு வேறு அந்த கம்பெனிலேருந்து எனக்கும் அவங்களுக்கும் எம்ஓயூ நாங்கள் சைன் பண்ணோம் அப்படின்னா அவன் மந்த்லி 10 மெம்பர்ஸ் எடுத்துருவான், டெவலப்பர்ஸ் எடுத்துருவான், யூஎக்ஸ் எடுத்துருவான், எல்லாமே ஓகே. பட் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரே பிரச்சனை தான், உன் காசு எனக்கு கொடுப்பான். ஸோ அது கண்டிப்பாக அது தப்பு. ஸோ நானும் அதை இது பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ சம்பாதிக்கிற காசு நீ உனக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா டேரெக்டாக உன் பக்கத்து பெஞ்சில் இருப்பான், அவன் சம்பாரிச்சிட்டு இருப்பான், இந்த பெஞ்சில் நீ இருப்ப. ஸோ உன்னால் சம்பாதிக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ நீ சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆகுனா ஃபுல் அமௌண்ட்டும் நீ சம்பாதிக்கணும். ஒரு கம்பெனி இப்போ டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணுற, கன்சல்டன்சி ஜாயின் பண்ணுறேன், 40,000 அதே 40,000 உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் கன்சல்டன்சி மூலியமாக போவாதீங்கன்ற. ஸோ யாருமே உனக்கு ஜாப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஒன்றை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஸோ கொடுக்குறாங்கன்னா அவங்களை நம்பாது. ஸோ ஏன்னா இப்போ நிறைய கம்பெனி ஃபேக் கால்ஸ் நிறையா வருதுங்க. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்வியூவில் கொஸ்டின் கண்டிப்பாக பார்க்குறேங்கண்ணா, கொஸ்டினர் செஷனில் நீங்கள் பாட்டு கொஸ்டினை போட்டே இருங்க, நான் மொத்தமாக பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபேக் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஜாப்ஸ் வருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் என்கிட்ட வந்து ஸ்வீட் கொடுக்குறான். ஸோ ஸ்வீட் கொடுக்கும்போது நான் கேட்குறேன் அவங்ககிட்ட, ஹைப்பா சூப்பர் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அவர் என்ன சொல்கிறேன், ஐ காட் அ ஜாப் இன் அ கம்பெனி வேர் ஐம் கெட்டிங் 40K அப்படின்னா, வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு ஸ்வீட்டை சாப்பிட்டேன்.
ஸோ கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்றேன். எனக்கு அந்த கம்பெனி பேர் புதுசாக இருந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், கூகுள் பண்ணுறேன். பக்கத்தில் கடகடன்னு தேடுவோம். நம்ம எப்போவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியல அப்படின்னா கூகுள் பண்ணுறது தான் பழக்கம். ஸோ கூகுள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, அப்படி ஒரு கம்பெனி இருக்க மாதிரி பெருசாக இல்லை. பட் லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்குது, வெப்சைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதை தாண்டி வேறு எந்த ப்ரொஃபைலையும் எக்ஸ்டர்னல் நியூஸஸாக அந்த கம்பெனிலேருந்து எதுவுமே வரல. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி ஓகே ஃபைன், நம்ம அந்த வெப்சைட்டை பார்ப்போம்னு சொல்லி வெப்சைட்டை பார்க்குறேன். வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டான வெப்சைட்டாக இருக்குது, வேறு லொக்கேஷன்லாம் போட்டுருக்கு. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வெப்சைட்டோட லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். எதில் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, டொமைன் ரிஜிஸ்டரில் பேஸ்ட் பண்ணேன். டொமைன் ரிஜிஸ்டரில் பேஸ்ட் பண்ணும்போது இந்த வெப்சைட் இப்போ தான் 15 நாளைக்கு முன்னாடி கிரியேட் ஆனதுன்னு சொன்னாங்க. ஐ காட் அ ஷாக். ஏன் ஐ காட் அ ஷாக் அப்படின்னா, வெறும் 15 நாளைக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண வெப்சைட்டில் இருக்க கம்பெனியில் வேலை தரேன் 40,000 ரூபாய்க்கு அப்படின்னா கொஸ்டின் இருக்குல்ல. எஸ். ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த பையனை சொன்னேன், எதுவும் காசு கொடுத்தியாப்பா அப்படின்னா, சார் காசுலாம் இல்லை சார், வெறும் 750 ரூபா டாக்குமெண்டேஷனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா. 750 ரூபா டாக்குமெண்டேஷனுக்கு எதுக்கு டாக்குமெண்டேஷனுக்கு 750 ரூபா அப்படின்னா, இல்லை சார் இது வந்துட்டு என்னன்னா அவங்க வந்து சேலரி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சேலரியில் வந்து சேர்த்து கொடுத்துருவாங்களாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுறது வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலியமாக பண்ணுறதுனால நம்ம பண்ணிட்டு வரணுமா சார் அப்படின்னா. சரி ஓகேப்பா, அது முடிஞ்சில, நல்ல வேலை வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை, வேறு எதுக்கும் காசு கட்டல. இல்லை சார் ஆக்சுவலாக லேப்டாப் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சார், லேப்டாப் வந்து அனுப்புகிறாங்க, கொரியர் நம்பர்லாம் வந்துருச்சு சார், அதுக்கு வந்து நான் வந்து 20K கட்டுற மாதிரி இருக்குது. அந்த லேப்டாப் போடுறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேப்டாப் கொடுக்குறாங்க, 50,000 அது. யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னால் கேட்டால், லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்குது, அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலில் ஃபாலோவர்ஸ் இருக்குது, கூகுள் ப்ரொஃபைல் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் எல்லாமே மேக்கப். ஹெச்ஆர் பேசுகிறான், ஹெச்ஆர் உங்கள்கிட்ட கிளியராக கேட்குறான். ஸோ நீங்கள் சொல்கிறாங்க எதுக்கு நான் பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுக்கு, உன்னை நம்பி நான் எப்படி லேப்டாப் கொடுக்குறது அப்படின்னு அவன் கேட்குறான். யாரா நீங்கள் ஸ்கேம் பண்ணுங்கடா, இதுக்கு நீ இவ்வளோவா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ 20 நல்ல வேலை பண்ணி கொடுக்கல அப்படின்னா, இல்லை சார் நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா. அடா பாவி, மொத்தம் எவ்வளோ தானே செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, 750 rupees + 20,000 இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஒரு கம்பெனி இஃப் இட் ஆஸ்கிங் ஃபார் a 1 rupee, இட்ஸ் a fake company, ஈவன் a 1 rupee. ஆனால் சொல்லுவாங்க, ஐயோ டு யூனோ நான் ஃபேக்கா அவன் சொல்கிறான், ஐ திங்க் யூ ஆர் ஃபேக் அப்படின்னா, டு யூனோ ஹவு, எப்படி நீ வந்து என்னை பார்த்து கேட்கலாம், நீ வந்து உன மேலே நான் வந்து நஷ்டஈடு போடுவேன், உன மேலே கேஸ் போடுவேன், எல்லாமே சொல்லுவான். ஆனால் கூகுளில் போய் அந்த மேப்பை போய் அடிச்சின்னா அந்த ஏரியாவே ஒரு கார்டாக தான் இருக்கும். அந்த ஆஃபீஸ் அப்படி ஒரு ஆஃபீஸே இருக்காது. அந்த லொக்கேஷனுக்கே போய் பார்த்தீங்கன்னா கூட ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கம்பெனி உங்ககிட்ட காசு கேட்டுச்சுன்னா அந்த கம்பெனியை நீ பார்க்கவே தேவையில்லை, திருப்பி கூட பார்க்கறதில்ல. டோன்ட் ஸ்பெண்ட் மணி ஃபார் யர் ஜாப். நோ கம்பெனி வில் ஆஸ்க் ஃபார் அ ஜாப். என்ன கம்பெனி வேணா இருக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், ஃபியூ டேஸ் பேக் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன ஆச்சுன்னா, ஒரு பொண்ணு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஷி காட் அ கால் லெட்டர் ஃப்ரம் IBM. நம்மளுக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம நிறைய கம்பெனி அப்ளை பண்ணிருப்போம், நம்ம தான் எல்லா கம்பெனி கிடைச்சாலும் டக்குன்னு அப்ளை பண்ணிடுறோமே அப்படின்னு சொன்னால், சாரி, எனக்கு தமிழ் தான் தெரியும், ஸோ அதனால் நான் தமிழில் போகிறேன். ஸோ இங்கிலீஷில் ஃபுல்லாக போனோன்னா என்னோட ஆடியன்ஸ்க்கு புரியாது. ஸோ மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம வந்துட்டு எஸ் அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, IBMலேருந்து மெயில் வருது அப்படின்னும் போது அக்செப்டபிள். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, IBMலேருந்து மெயில் வருது அப்படின்னா இன்டர்வியூ ஹையர் பண்ணுறாங்க, இன்டர்வியூ பிளான் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அவங்க அட்டன் பண்ணுறப்போ ஷி ஹாஸ் கிவன் MCQs அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறாங்க, ப்ரோக்ராமிங் கொஸ்டின்லாம் கொடுக்குறாங்க. அவன் ஆன்சர் பண்ணிடுறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, ஓகே நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக பண்ணியிருக்கோம், வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைக்கும் போது வேலை கிடைக்குது. ஓ வாவ். ஸோ கால் லெட்டர் வருது, கால் லெட்டரை செக் பண்ணுறாங்க, அதில் சேலரி எல்லாமே போட்டிருக்கு, எல்லாமே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா HR, கம்பெனி, கார்பரேட் எல்லாமே செட்டப் சூப்பராக இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து வீடியோ இன்டர்வியூவில் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி டவுன் கிரேட் பண்ணி உங்களை எப்படியாவது உடச்சி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம மைண்ட் செட் என்ன இருக்கும், ஐயோ நமக்கு எதுவுமே தெரியலையே என்னன்னு அவங்க ஒரு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னன்னா பேக்டோர் என்ட்ரி. ஸோ பேக்டோர் என்ட்ரினா என்னோட ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்க முடியும், பட் நான் சும்மா கொடுக்க முடியாது. ஒரு 10 to 20 கொடுத்தீங்கன்னா நான் வேணால் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் உங்களுக்கு கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் எனக்கு காசு கொடுத்தா போதும், நான் வந்து இது பண்ண மாட்டேன். பர்சனலாக ஓகே வந்துச்சுன்னா சொல்லுங்கள், உங்கள் நம்பரை ஷேர் பண்ணால் நம்ம பேசலாம், இல்லைனா வேண்டாம். இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா சத்தியமாக வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறோம். உடனே வந்து இவனா இவ்வளோ நல்லா பேசுகிறானேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பர்சனல் நம்பரை கொடுக்குறாங்க. பர்சனல் நம்பருக்கு இவங்க கால் பண்ணுறாங்க. அவனுக்கு கால் பண்ணி, சார் எப்படியாச்சும் வேலை வேணும் சார், வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், நான் வந்து ஜாப் போகலன்னா நான் நினச்ச போனால் கிடைக்க முடியாது, நினச்ச பையனை கிடைக்க முடியாது, ஸோ அதனால் எனக்கு ஜாப் கண்டிப்பாக வேணும் அப்படின்றாங்க. இன்னும் பிரச்சனை இல்லைங்க, ஈஸி தான், என்னோட HR என்னோட ஃப்ரெண்டு தான், நான் பார்த்து பண்ணித்தரேன், எனக்கு காசு இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பட் சார் சப்போஸ் நான் காசு கொடுக்கலன்னா நான் வேணால் அட்வான்ஸ் கொடுக்கவா சார்? இல்லைங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் கம்பெனி தானே வரீங்க, நம்ம ஆஃபீஸர் நம்ம எம்ப்ளாயி தானே, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இஸ் கெட்டிங் யோர் ரெஸ்யூம், இஸ் கெட்டிங் யோர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறாங்க. அவ்வளோதான், காசு கொடுத்ததுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஸோ கால் லெட்டர் வருது. கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் அமௌண்ட் கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் கேட்டோன்னே இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான்னு. சில பேர் வந்து விவரமாக வேணான்னு சொல்லுவான், சில பேர் வந்துட்டு இல்லை அந்த அண்ணன் நமக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஸோ நம்ம வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தே ஆர் கிவிங் தி மணி அண்ட் முடிஞ்சு போச்சு, ஸ்வாஹா. ஸோ இந்த மாதிரி நிறைய
நிறைய ஸ்கேம்ஸ், ஒரு நாளைக்கு 1000 ஸ்கேம் நடக்குது. ஜாப் இருக்குது, ஆன்லைன் ஜாப் இருக்குது. ஆன்லைன் ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையுமே இல்லை, ஒரு இமேஜ் கேப்சா இருக்கும். அந்த இமேஜ் கேப்சா கீழே நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தா போதும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் இது. நம்ம பைப்பில் தான் விவரம் வச்சு நம்ம தான் காசு கேட்டால் தான் நம்ம பண்ண மாட்டோம். ஆன்லைன் ஜாப் தான் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட ஆதார் நம்பர், பேன் நம்பர் எல்லா கர்மத்தையும் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சு அந்த ஆன்லைன் ஜாப் அட்டன் பண்ணுறது. ஒரு ஃபார்ம் கொடுத்து ஒரு இது கொடுத்துருப்பான், ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பான். அந்த டாக்குமெண்டேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஜாப் கொடுப்பான் அவன். அந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் டேட்டா இருக்கும். கண்டிப்பாக உலகத்தில் எவனாலையும் பண்ண முடியாது, வேணும்னே தான் கொடுக்குது. ஸோ நீனும் என்ன பண்ணுவேன், இல்லை இந்த ஜாபை நம்ம போட்டே ஆகணும், இதில் நமக்கு நிறையா காசு கிடைக்குது, ஒரு கேப்சாக்கு ₹1, 2 லட்சம் கேப்சா பண்ணோம்னா ₹2 லட்சம் கிடைக்கும் நம்ம ஒரு மாதத்துலன்னு சொல்லிட்டு வேகமாக அடிப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அடிப்போம், எல்லாத்தையும் கூட்டம் செய்வோம். செஞ்சதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி செக்னு ஒன்று வச்சு நீ பண்ண கேப்சால இவ்வளோ இது எரராக இருக்குது, இவ்வளோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ண முடிஞ்சுன்னா நீ ஏன்டா என்னைய கூப்பிட்டு அடிக்க சொல்கிற, நீனே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு உனக்கு சொல்லுவோம், இல்லை இது இப்படி நீ வந்து பண்ணல, ஸோ அதனால் வந்து இந்த வரி காசு கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுவ, டென்ஷனே தேவையே இல்லை, என்னால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ வெளியே வந்துடுவ. நீ என்ன நினைப்ப, உனக்கு எந்த பிரச்சனையும் நினைப்ப. அவன் வந்து நெக்ஸ்ட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்புவான். கோர்ட்லேருந்து, பீகார் கோர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் வரும். என்னன்னா, உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம், உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு மேலே நாங்கள் இந்த ஃபைல் பண்ணியிருக்கோம், இந்த இதை பண்ணலன்னா இந்த கம்பெனியில் நீங்கள் கால் பண்ணி இந்த நீங்கள் டாக்குமெண்ட்டை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன செய்வோம், அந்த கம்பெனி கால் பண்ணி என்னங்க ஆச்சு, நான் என்ன பண்ணேன், எது பண்ணேன், தப்பு பண்ணனா இல்லையான்னு சொல்லி நீங்கள் சத்தம் போட்டாலும் சரி, அவன் மேலே சொல்லலாம், நான் கோர்ட்டில் கேஸ் போட்டேன், ஒன்று எனக்கு 10,000 ரூபா கொடு, நான் இந்த கோர்ட்டை கேஸை வாபஸ் வாங்கினேன், இல்லைனா வாபஸ் வாங்க மாட்டேன்மா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயா எனக்கு வந்து நம்ம வீட்டில் சப்போஸ் அப்போ தான் நம்ம வீட்டுக்கே போவோம், வீட்டில் சொல்லுவோம், அம்மா இப்படி நடந்துச்சுன்னு. கேவலக்கிழமை நம்மளை திட்டி தேவையில்லாத பிரச்சனை வேணா, கோர்ட்டு கேஸ்லாம் நம்ம இப்போ குடும்பத்துக்கு போனோம்னா நல்லது கிடையாதுமாங்க. அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கோர்ட்லேருந்து சம்மன் மெயிலில் வராது, அதுவே நமக்கு தெரியாதில்ல. ஒரு சம்மன் வந்தால் மட்டும் நம்ம பயந்துருவோம், ஷாக் ஆகிடுவோம், அவ்வளோதான், நம்ம வீட்டில் உயிரை விட்டுருவாங்க. போஸ்டரில் கூட வரட்டுமேங்க சம்மன் எப்படி வரும், எந்த கோர்ட்டில் இருந்து வரும், எந்த மாதிரி வரும் அப்படின்றத நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுங்கள். உங்கள் அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை போட்டு பார்த்தாவே கோர்ட்டில் உங்கள் மேலே கேஸ் இருக்கா இல்லைன்னு தெரியும். இது எல்லாமே ஃபேக். உங்களை அந்த சம்மன் கொடுத்து பயன்படுத்தி ஏமாத்துறதுக்காக பண்ணுறதுக்கான ஃபேக். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அலைகிறாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்வேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் டாப்பிக்குள்ளே போகிறேன், அதுக்குள்ளே திருப்பி கொஸ்டின் செஷனுக்கு போயிடுறேன். உங்களோட கொஸ்டின்ஸ் எதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ ஐ காட் அ கொஸ்டின். ஸோ சி ஜாவா தெரியும் சார், ஐ திங்க் இட்ஸ் நாட் இனஃப். ஸோ என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள். எஸ் மிஸ்டர் பிரசன் நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக நான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ உங்கள் சி ஜாவா தெரியும், சூப்பர், அதுவே போதுமானா எஸ்ன்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? ஆமாங்க, நீங்கள் ஜாவாவே ஒரு பெரிய ஓஷனுங்க, அதுவே உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னும் போது அதுக்கே வேலை இருக்கானா, ஸ்டில் இந்தியாவில் ஜாவாக்கு இன்னொரு 5 வருஷத்துக்கு வேலை இருக்குது. எஸ். ஸோ உங்களுக்கு ஜாவா போதும். அந்த ஜாவாலே இன்னும் எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் ஜாவாலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்ன்ற ஏரியா வச்சு ஃப்ரேம் ஒர்க்ஸ், வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஆல் தி பெஸ்ட் பிரசனா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீ பாலாஜி சொல்லியிருக்காங்க, ஐ எம் அ மெக்கானிக்கல் 2025 பாஸ்ட் அவுட், ஐ டென்ட் ஹேவ் எனி கோடிங் நாலேஜ், வாட் ஷுட் ஐ டூ அண்ட் கெட் இன்டு இட். மெக்கானிக்கல் ஃபீல்டு சூப்பராக இருக்குங்க. நிஜமாக சொல்லணும்னா மெக்கானிக்கல் ஃபீல்டு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு போக விருப்பம் இல்லை, எனக்கு ஐடிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோடிங் ஏதாவது கற்றுக்குங்க. நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா கோடிங் கற்றுக்கலாம். எப்படி சார் நானே கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டால், செல்ஃப் லேர்னர் தாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நீ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுட்டு ஒரு ட்ரைனிங் கம்பெனி வச்சுட்டு நீ பாட்டுக்கு என்னன்னா செல்ஃப் லேர்னிங் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், ஆமாங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயராக இருக்கீங்களா, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கா? ஓகே, ஃபஸ்ட் இயர் இருந்தால் என்ன பண்ணுங்கள், எங்கே போகலான்னு யோசிங்க, என்ன கோர்ஸ் படிக்கலான்னு யோசிங்க. ஒரு கோர்ஸ் எடுத்துக்கங்க, அதோட ரோட் மேப், இன்டர்நெட்டில் ரோட் மேப் வெப்சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது. roadmap.io நினைக்கிறேன், அதில் போய்ட்டு உங்கள் கோர்ஸை போடுங்க. கோர்ஸை போட்டு என்ட்ரா தட்டினீங்கன்னா வரிசையாக இட் வில் ஷோ, இந்த கோர்ஸ் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு நீ இதை படிக்கணும், இதுக்கப்புறம் இதை படிக்கணும், இதுக்கப்புறம் இது படிக்கணும், அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஏரியா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்து வீடியோ போகணும். ஒரே ஒரு வீடியோ எடுத்து பார்த்துட்டு நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ் வீடியோஸ் மட்டும் பார்த்தா தான் நான் ஜெயிப்பேன்னு நினைக்காதீங்க. ட்ரை சம் இங்கிலீஷ் வீடியோஸ் ஆல்சோ. எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, லாங்குவேஜாக கொஞ்சம் புரியலனாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும், அதை அப்படியே செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிட்ட வீடியோ ஓடுனா இந்த பக்கம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் பசங்க எக்கச்சக்க பேர் ஐடியில் இருக்காங்க எங்களோட பசங்க. ஸோ வி ஆல்சோ இன்சிஸ்ட் யூ, நீங்களும் கிடச்சிடும் உங்களுக்கும். ஸோ கோடிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கோடிங் இல்லை வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் தான் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரியாக்ட் டெவலப்பர் ஃப்ரெஷ்ஷர் இருக்குது, சான்ஸ் இருக்கா 2025ல்? உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ரியாக்ட்டுக்கு செம்ம ஓப்பனிங் இருக்குது, ட்ரை அவுட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் டெம்ப்ளேட் இருக்கு. ஓகே, ஸோ சங்கர், எனக்கு உங்கள் கொஸ்டின் புரியல, திருப்பி உங்களுக்கு கொஸ்டின் என்னால் கொடுக்க முடியுமான்னு. யூ ஹேவ் டிஸ்கிரைப் தி ஜாப் மார்க்கெட் சினாரியோ ஹேஸ் பீன் தி சேம் ஃபார் லாஸ்ட் 4 years, காட் அ சொல்யூஷன். ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். எனக்கு இந்த சேட்டில் போடாதீங்க, கீழே வந்து கொஸ்டினை போடுங்க தயவு செஞ்சு. அப்போ தான் என்னால் வந்துட்டு ஈஸியாக உங்கள் கூட என்னால் இது பண்ண முடியும்.
ஃபைன். ஸோ சேட்டில் மெசேஜ் போட்டிங்கன்னா நிறைய ஸ்க்ரால் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பார்க்க முடியாது. நீங்கள் தயவு செஞ்சு கொஸ்டினில் மெசேஜ் போட்டிங்கன்னா எங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கில் அவுட் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொல்ல போகிறேன் அடுத்தது. ஸோ பார்க்கலாம். ஸோ கோர்சஸ் என்ன ஸ்கில் செட்டை நான் இப்போ டெவலப் பண்ணால் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஏதோ ஒரு ஃபுல் ஸ்டாக் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு கொஸ்டினரி செஷனில் போடுங்க, சேட்டில் போடாதீங்க. ஸோ சேட்டில் போட்டால் ஸ்க்ரால் ஆகிக்கும், நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ கீழே பாருங்கள், நம்ம பேசிக்கலாம். ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. ஃபுல் ஸ்டாக்ல எது சார் எடுக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்டில் MERN சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ எங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஷாப் அந்த லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ MERN ஸ்டாக் போயிட்டு இருக்கு. பைத்தான் ஃபுல் ஸ்டாக் போயிட்டு இருக்கு. பைத்தானில் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் படிக்கிறான். ஒரு சென்டருக்கு நீங்கள் கோர்ஸுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக்னாவே என்ன ஃப்ரேம் ஒர்க் எடுப்பீங்க, என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அப்படின்றத கேளுங்க. நீங்கள் நிறைய கொஸ்டின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான கரெக்டான ப்ராடக்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா எனக்கு என்னோட மக்கள் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கீங்கன்னும் போது நான் எல்லாத்துக்குமே அவேர்னஸ் கொடுக்க முடியும். திருச்சிக்காரங்களுக்கு நான் இருக்கும். பட் வாட் அபவுட் அதர்ஸ்? ஸோ சென்னையில் போய் நீ படிக்கணும்னு வச்சுன்னா கூட உனக்கு எங்கே போய் படிக்கணும், என்ன படிக்கணும்ன்ற தெரியணும் அப்படின்றக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். வெறும் ஃபுல் ஸ்டாக்னு நிறைய பேர் சொல்லுவோம். பைத்தன், HTML CSS, அப்புறமா வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு குட்டியாக ஃப்ளாஸ்க் எக்ஸாம்பிள் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 இடத்துல ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு அது ஃபுல் ஸ்டாக்கா அப்படின்னா பெரிய அப்ளிகேஷன்ஸ் பண்ணவே முடியாதுங்க. ஃப்ளாஸ்க் ஒரு சூப்பரான ஃப்ரேம் ஒர்க், பட் பெரிய அப்ளிகேஷன் அதில் பண்ண முடியாது. ஜாங்கோன்றது தான் ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃப்ரேம் ஒர்க். நிறைய கம்பெனிஸில் ஜாங்கோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாங்கோவாக தான் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது ஓகே ஃபுல் ஸ்டாக். நெக்ஸ்ட் என்ன சார் இருக்குது, கிளவுடு பண்ணுங்க. கிளவுடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு AWS சூப்பராக போயிட்டு இருக்கு, கூகுள் கிளவுட் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும், பக்கத்தில் உங்கள் சென்டர்ஸில் கேட்டாலும் கிடைக்கும். அதுக்கான ரோட் மேப் கரெக்டாக சொல்கிறாங்களா, நீங்கள் இன்டர்நெட்டில் பாருங்கள் ரோட் மேப். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த தெரிஞ்சிருக்க விஷயங்கள் அந்த கம்பெனியில் சொல்கிறாங்களான்றத பாருங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துலையும் நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எத்திக்கல் ஹேக்கிங், நெட்வொர்க் செக்யூரிட்டி. நான் திருப்பி சொல்கிறதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அளவுக்கு அடுத்த ரோலுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னா நல்லா சம்பாதிக்க முடியும் பிளான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸில் என்ன டாபிக் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா SQL, பாபி, R, பைத்தான் இவங்க எல்லாத்தையும் கேட்குறாங்கங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸாக போகலாம், டேட்டா அனாலிசிஸில் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டூல்ஸ், RPA ப்ரோக்ராமிங்கு, என்ன சொல்கிறது, பவர் ஆட்டோமேஷன்ஸ், AI ட்ரிவன் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலான கோர்சஸ்ங்க. இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆகி ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும். ப்ரொஃபைலை பில்ட் பண்ணு சொல்கிறீங்க, என்னத்தையா பில்ட் பண்ணுறது, ப்ரொஃபைல்னா என்னங்கய்யா அப்படிங்கிற ஒரு ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறதும் ப்ரொஃபைல் தான். ஸோ ரெஸ்யூமில் என்ன பண்ணுவீங்க, உன் பேர் போடுவா, உன்னோட டீடைல்ஸ் போடுவா. பட் அதில் இன்னும் முக்கியமான விஷயம்னா உன்னோட லிங்க்டினோட ப்ரொஃபைல் போடணும் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உன்னோட கிட்டபோட ப்ரொஃபைல். நீ ஐடிக்கு போகிறேன்னு முடிவு ஆயிடுச்சு அப்படின்னாவே, நீ ஐடிக்கு போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டுனாவே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட கிட்டப் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கணும். லிங்க்டின்ல அப்பப்போ அப்டேட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மந்த்லி ஒரு ஒர்க் ஷாப் போகிறேன்னா மந்த்லி அப்டேட் பண்ணும். ஒர்க் ஷாப் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினோடனே அப்டேட் பண்ணணும். ஒரு கோர்ஸ் முடிச்சோன்னா அப்டேட் பண்ணணும். ஒரு எக்ஸாம் எதுனா அப்டேட் பண்ணணும். ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்குன்றது என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு கார்பரேட், ஒரு எம்ப்ளாயர். ஸோ நான் வந்து பே பண்ணி ஹைரிங் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காசு எடுத்துகிட்டு ஹைரிங் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி காட்டும் அப்படின்னா நான் வந்து ஒரு .NET டெவலப்பர் எனக்கு வேணும் அப்படின்னு நான் பர்சன் வந்துட்டு .NET ரிலேட்டடாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் எனக்கு காட்டும். எப்படி காட்டும் அப்படின்னா whoever thinks, ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எவன்லாம் இன்ட்ராக்ஷன் கூட .NET ரிலேட்டடாக இருக்கோ அது மாதிரி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் போஸ்ட்டை லைக் பண்ணியிருப்பான், மற்றபடி கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பான், .NET ரிலேட்டடான விஷயத்தில் போயிருப்பான், .NETன்ற ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுவான், என்டாஸ் பண்ணியிருப்பான் சர்டிஃபிகேஷன் .NETல. ஸோ அந்த மாதிரி இருக்கவனா எனக்கு காட்டும். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு காட்டும்போது அது ஒரு லிமிட் கொடுக்கும். இவன் வந்து 80% வந்து ஓகே உங்கள் ஏரியாவுக்கும் பக்கத்தில் இருக்கான், .NETக்கும் தெரிஞ்சிருக்கான், இத்தனை வாட்டி பண்ணியிருக்கான், இது மாதிரி .NET ரிலேட்டடாக ஒர்க் ஷாப்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்கான், இந்த மாதிரி இருக்கும். ஸோ MERN ஸ்டாக்னு வச்சிட்டிங்கன்னா MERN ஸ்டாக்னு ஒருத்தன் கேட்டிங்கன்னா ஒரு 10 ப்ரொஃபைல் காட்டும். உன் ஏரியாவுக்கு பக்கத்தில் எவன் இருக்கான், நீ கேட்ப இந்த ஜியோகிராஃபிக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஜியோகிராஃபிக்குள்ளே எவன் இருக்கான்னு எனக்கு காட்டும். ஸோ எனக்கு காட்டணும் அப்படின்னா நீ அப்டேட் பண்ணணும். ஸோ உன் பேர் எனக்கு காட்டணும், உன் பேரை வந்து கம்பெனிஸ் காட்டணும்னா நீ உன் ப்ரொஃபைலை ப்ராப்பராக வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்சனலாக உனக்கு மெசேஜ் அனுப்பலாம். ஹாய் மிஸ்டர் சந்தோஷ், ஃபார் எக்ஸாம்பிள் சந்தோஷ் நீங்கள் உங்களுக்கு வந்து ஜாப் வேணுமா, MERN ஸ்டாக்ல எங்கள்கிட்ட ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஸோ நீ என்ன பண்ணணும்னா உடனே சரின்னு சொல்லாமல் என்ன நீ ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணணும். நான் கரெக்டாக இருக்கேனா, என்னோட வெப்சைட்டில் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலில்
நான் அப்போ அப்டேட் போட்டுட்டு இருக்கேனா, போஸ்ட் போட்டுட்டு இருக்கேனா என்ன நீ செக் பண்ணி என் வெப்சைட்டை பார்க்கணும். என் வெப்சைட்டுக்கு ஏஜ் இருக்குது, அந்த ஏஜை பார்க்கணும். அந்த வெப்சைட் ஏஜ் அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இருந்ததுன்னா ஓகே. அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம், போன வருஷம் அந்த கம்பெனி, போன மாதம் அந்த கம்பெனியில் சேரணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன் புது கம்பெனி இருக்கக்கூடாதா, ஜாயின் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் ஜாயின் பண்ணலாம்ல. பட் இருந்தாலும் புது கம்பெனியாக இருக்கணும்ல. ஸோ கம்பெனிஸ் எப்படி சார் செக் பண்ணுறதுன்னு கேட்டால், நம்ம இந்தியா வெப்சைட்டில் நீங்கள் ஒரு கார்பரேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா MCA அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட கம்பெனியை T4 Techன்னு நான் போட்டேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் காட்டும். நான் நெக்ஸ்ட் வாட்டி லைவ் வரமோ லேப்டாப்பில் வரேன். ஸோ ஐ கேன் ஷோ யூ எவ்ரி திங். ஸோ இப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, நான் என்னால் ஷோ பண்ண முடியும். ஸோ அதனால் பிளான் பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் லைவ் அப்படின்றனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், மேட்ச் பண்ணிக்கும். ஃபைன். ஸோ இது வரைக்கும் உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாட்டில் போடு, நான் பதில் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நம்ம ஒன்றையே ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த செஷன் ஓகேவா போயிட்டுருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டவுட் இருந்ததுன்னா அப்படியே சாட்டில் சொல்லுங்கள், நம்ம அப்படியே பார்க்கலாம். Over to questions. Sir, I am a certified in MERN stack. Super. Any other skill is required? Quick requirement I have. Okay. ஆனால் கெரியர் கேப் பற்றி கவலையே படாதீங்க. கரியர் கேப் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஒரே ஒரு விஷயம் தான், என்ன இருந்தால் அப்படின்னா நாலேஜ் இருந்தால். ஸோ நாலேஜ் இல்லாதப்போ தான் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கணும். ஸோ நாலேஜ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5-6 வெப்சைட் செய்யலாமே, 5-6 அப்ளிகேஷன் MERN ஸ்டாக்கில் பண்ணி உன்னோட கிட்டப் ப்ரொஃபைல் ஆட் பண்ணு. கிட்டப்பை பார்த்து வேலை கிடைக்கணும்னே ரெடியாக இருக்கான். ஸோ யூ பீப்புள் தேர் ஆர் பிளண்டி ஆஃப் பீப்புள் வேர் தே ஜஸ்ட் சி த கிட்டப்பில் பண்ண போகிற, லிங்க்டின்ல போட போகிற, கிட்டப்பில் பண்ண போகிற, லிங்க்டின்ல போட போகிற. லிங்க்டின்ல பார்ப்பான், உங்கள் கிட்டப் ப்ரொஃபைலில் போய் பார்த்துட்டு உனக்கு ஓகே இல்லை அப்படின்றத சொல்லிடும். ஸோ கிட்டப் மேண்டிட்டரி. இப்போ வரைக்கும் கிட்டப் ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கிட்டப் ப்ரொஃபைல் வச்சுக்கோ. ஏதாவது ஒரு ஸ்கில் செட் டெவலப் பண்ணு, அந்த ஸ்கில் செட்டில் பண்ண விஷயத்தை கிட்டப்பில் அப்லோட் பண்ணு, அதை லிங்க்டின்ல என்டோஸ் பண்ணு. ஸோ இந்த வேலையெல்லாம் நீ பார்த்தா தான் இன்னைக்கு வேலை வாங்க முடியும் தம்பி, இன்னைக்கு வேலை வாங்க முடியும். முன்னாடி மாதிரி கிடையாது வேலை. ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெரியர் கேப்பை அவங்க பார்க்குறதில்ல. கெரியர் கேப்பை பார்ப்பாங்கன்னா அப்படின்னா ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் கேப் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ நீ 2020க்கு மேலே கோவிடுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்குலாம் ப்ராப்ளம் இல்லை. நீ கோவிடுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தனியாக பேசலாம். ஃபைன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமில் எப்படி சம்மரி போடணும். சம்மரி போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கோ டு ChatGPT. உனக்கு என்ன வேலை கிடைக்குது, நீ என்ன பண்ண அப்படின்னா உன்னோட ப்ரொஃபைல் எடுத்துக்கோ, காப்பி பண்ணி ChatGPTல பேஸ்ட் பண்ணி இந்த ஜாப் வருது, நான் என்ன சம்மரி ரெடி பண்ணணும்னு சொல்லு. அவனே அழகாக ஒரு 4 சம்மரி கொடுப்போம், அதில் எது வேணுமோ வச்சுக்கோ. சார் சீரியஸ் ஆகுனா ஆமாங்க, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு சம்மரி ரெடி பண்ணணும், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு என்ன சொல்றது ப்ரொஃபைல் கொடுக்கணும், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ரெடி பண்ணுறது ஒன்னோட ChatGPT நல்லா பண்ணுவோம், யூஸ் பண்ணிக்கோ. அப்போ ChatGPT யூஸ் பண்ணலாமான்றீங்களா? எஸ், டு ஹெல்ப் யூ யூ கேன் யூஸ் த ChatGPT. பட் ஃபுல்லாகவே அவனை மட்டும் நம்பாத, அவன் நிறைய தப்பாக பண்ணுவான். ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து சிதராஜ். இவர் என்ன சொல்லியிருக்காரு, டு அட்டெண்ட் குட் யூ ப்ளீஸ் சஜஸ்ட் மீ எனி டு கெட் மோர் இன்டர்வியூ சார். இல்லை புரியல. டு அட்டெண்ட் கண்ணா, எனக்கு வந்து இன்னைக்கு லெவலில் நல்லா போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா பைத்தன் போகலாம், ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ அது நல்லா போயிட்டுருக்கு. ஸ்கில் செட் எடுத்துக்கிட்டிங்க, பிஸ்னஸ் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சைடில் போகிறீங்கன்னா பவர் BI போயிட்டுருக்கு நல்லா. ஸோ இதெல்லாமே எனக்கு என்னோட 3 ஆஃபீஸில் இருந்து வந்த ரெப்போர்ட்ஸ் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பண்ணுங்கள் தாராளமாக. ஏதோ ஒன்று ஸ்கில்லை வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை உண்டு. திருப்பி சொல்கிறேன், என்கிட்ட நிறைய ஹெச்ஆர்ஸ் புலம்புறதுன்னா, ஐயா எவனையாவது ஒருத்தனை எனக்கு வேணுங்கய்யா, நல்லா தெரிஞ்சவனா அனுப்புங்க அப்படின்றாங்க. ஸ்டில் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். எனக்கு ஒரு ஃபுல் எக்யூப்டான பர்சன் கிடைக்கிறதில்ல. ஃப்ரெஷர் நல்லா பண்ணணுமா அப்படிங்கிற, ஆமாம் ஃப்ரெஷர் நல்லா பண்ணணும். முன்னொரு காலத்தில் நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் படிக்கிறதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டாவே யூ ஆர் கெத்து பர்சன். ஸோ உன்னை எடுத்துவேன். நான் படிக்கும் போது தான் கேம்பஸ் இன்டர்வியூலாம் வர ஆரம்பிச்சு. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூவில் என்னன்னா ப்ரோக்ராமிங் தெரியுமா, நீ கெத்து மாசுப்பா சூப்பர் பாடினாங்க. அப்புறம் ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் எஃபிஷியண்டாக பண்ணினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ணணும், ஒரு ஹேக்கத்தான் வச்சா அந்த ஹேக்கத்தானில் வின் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஹேக்கத்தான்ஸு கான்டெஸ்ட் எதாவது நடந்துச்சுன்னா அதிலலாம் அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் உங்கள் காலேஜில் நடக்குதுன்னா அதை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுங்கள். ஈவெண்ட்டை வந்து அதில் ஒரு வேலை குட்டி வேலையாக கூட பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு டீம் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் டீம் பிளேயராக இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஃபைன். ரெஸ்யூம் சம்மரி பண்ணது போட்டாச்சு, சஜஷன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் அ நாலேஜ் அபவுட் HTML, CSS, JavaScript, React, பட் ஐம் நாட் கெட்டிங் எனி இன்டர்வியூ. ஐயா இன்டர்வியூலாம் வராதிங்கய்யா, நம்ம தான் த்ரூ பண்ணணும். ஸோ இன்டர்வியூ பற்றியே யோசிக்காத. திருப்பி சொல்கிறேன், இன்டர்வியூவருக்கு தான் ஆள் வேணும். ஸோ ஒரு கம்பெனியில் ஆள் வேணும்னு தான் நம்ம காலேஜுக்கு வரோம். ஒரு கம்பெனியில் ஆள் வேணுன்றதுக்காக தான் இன்டர்வியூன்ற ஒரு பாஸ் இருக்கான். ஸோ யாருக்கு தேவைன்றதை யோசி. ஒரு கடைக்கு போகிற, உனக்கு பஸ்ஸாக தான் நீ கடைக்கு போவ. அங்கே போய் நீ கேட்ட சாப்பாடை வாங்குவ, சாப்பிடுவ, போவ. ஓகேவா? ஸோ யாருக்கு பசி? அந்த பர்சனுக்கு, இன்டர்வியூருக்கு பசி. நம்ம வந்து கேண்டிடேட் சாப்பாடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நம்ம
ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லா நாலேஜும் வச்சுக்கிட்டு நீங்கள் தான் கவலைப்பட்டு இருக்கீங்க, ஐயோ எனக்கு வேலை கிடைக்குமா, ஐயா அவனுக்கு வேலை கிடைக்கணும்னா எடுத்துப்பாங்க. ஸோ நீ என்ன பண்ணுற, ரியாக்டில் இது வரைக்கும் ஃப்ரண்ட் ஹண்ட் டெவலப் பண்ணு, ஒரு 5-6 வெப்சைட்டுக்கு ரெடி பண்ணு, ஏற்கனவே இருக்க வெப்சைட் மாதிரி ரிப்ளிகேட் பண்ணி உன்னோட கிட்டப் ப்ரொஃபைலை போட்டு லிங்க்டின்ல ஆட் பண்ணு. கண்டிப்பாக நிறைய ஓப்பனிங் இருக்குது ரியாக்ட்டுக்கு, நிச்சயமாக கிடைக்கும். ரியாக்ட் படிக்கிறியா, இப்போ ஆட் ஆனால் என்ன பண்ணு, ரியாக்ட் நேட்டிவும் கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கோ. மொபைல் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணலாம். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஐ வாண்ட் டு பிகம் அ வெப் டெவலப்பர். சூப்பர். அந்த பர்சனோட பேர் வந்து சைட் டியூன்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கான சமங்க வெப் டெவலப்மெண்ட் தான் இன்னைக்கு லெவலில் சூப்பராக இருக்குது. மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை தாண்டி வெப் டெவலப்மெண்ட் சூப்பராக போயிட்டுருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் அ ஃப்ரெஷ், விச் லாங்குவேஜ் ஷுட் ஐ லேர்ன், ஜாவா ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட். செம்ம கொஸ்டின் இல்லை. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறேன், என்ன வேணால் லேர்ன் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு ஹேண்டு கொஞ்சம் தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ஸோ ஜாவா சூப்பராக போயிட்டுருக்கேன். இந்தியாவில் 60% ஆஃப் தி சாஃப்ட்வேர்ஸ் ஆர் இன் ஜாவா. டு பி ஹானஸ்ட், பெரிய கம்பெனியில் பெரிய எம்என்சிஸில் ஜாவா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னுமே ஜாவா ஸ்கிரிப்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஜாவா தெரிஞ்சால் ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட் உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கல டாப் பிளேயர் யாருன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஒரு டிக்ஷனரிலேருந்து ஒரு வேர்டு எடுத்து அந்த வேர்டு பக்கத்தில் ஜாவா ஸ்கிரிப்ட் போனால் அப்படி ஒரு லைப்ரரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டா. இப்போ நீ ஃபைனல் இயர் காலேஜ் முடிச்சிட்டே அப்படின்னா நீ ஜாவா போயிரு. இல்லை நீ காலேஜ் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் போயிரு. ஏன்னா இன்னும் 3 வருஷத்தில் இன்னும் பயங்கரமாக போயிடும் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ நீ என்னவா இருக்கியோ அதுக்கான ஆன்சர் இது. நெக்ஸ்ட் ஸ்ரீராம், சாரி ஏதோ ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, டேட்டா சயின்ஸுக்கு ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்குமா? ஐயா டேட்டா சயின்ஸ் தான் என் ஃபியூச்சரு. ஸோ டேட்டாக்கு சாவே கிடையாது. என்ன ஆனாலும் டேட்டா உண்டு, அனாலிசிஸ் உண்டு. ஸோ டேட்டா சயின்ஸுக்கு சாவே இல்லை. ஸோ டேட்டா சயின்ஸுக்கு வேர்ஷன்ஸ் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயத்தை அதுவே பண்ண ஆரம்பிச்சு வெறும்னா நம்ம வந்துட்டு அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட டெப்த்து குறைய சான்ஸ் இருக்குது. பட் டேட்டா சயின்ஸ் வில் பி தி ஃபியூச்சர் ஃப்ரம் நவ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ரவி ஒன்று கொடுத்துருக்காரு, ப்ரோ இடிஐயில் ஸ்கோப் இருக்கா? இடிஐனா எனக்கு என்னன்னு தெரியல ஹானஸ்ட்டாக. நான் என்னன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் போகிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிருச்சா? அண்ட் ஏதோ வருதுங்க. கிட்டப்பில் வந்த கோடை வெரிஃபை பண்ணுவாங்களா? நீ போடு, நீ பண்ணதை கொடுன்னு சொல்கிறோம். ஸோ எப்போவுமே கிட்டப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டில் வந்து நீ பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களால் போட முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிலீஸ் வெர்ஷன் சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேட்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுன்றது ஒரு பிரைமரியான விஷயம். ஸோ நீங்கள் கிட்டப்பில் பண்ண அங்கே ஒரு read.mdன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதிக்கிட்டே இருக்கணும். அதாவது உங்களோட ப்ராஜெக்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன மாதிரி எரர்ஸ், பக்கோட இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கிறதும் கிட்டப்பில் இருக்கும், ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆனதும் கிட்டப்பில் இருக்கும். நீங்கள் ஃபோக் பண்ண பெர்மிஷன் கொடுத்து அந்த ஃபோக் பண்ணதை அவங்க டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ணதை செக் பண்ணி பார்ப்பாங்களான்னா ரொம்ப ரேரு. ஃபஸ்ட்டு ஷோகேஸ் தாங்க. ஒன்றை யாரா நீ காட்டுற. ஸோ ஒன்றை நீ யாராக காட்டுற, நல்லபடியாக காட்டுற அப்படின்னா அதுக்கப்புறத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சு ஒர்க் வந்துட்டு உனக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் உன்னை உள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறதுலாம் அதுக்கப்புறம். ஃபைன். அம்ரிஷ், விச் இஸ் தி பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் ஜாவா? யூடியூப் யூனிவர்சிட்டி. யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஜாவாக்கு. ஸோ ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் போட்டு பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட யாராவது கேட்கலாம், இல்லை ஏதாவது ட்ரைனிங் சென்டர்ஸில் கற்றுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி இஸ் பெஸ்ட் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடியில் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். டைம் இருக்கான்றது செக் பண்ணிக்கோ. ஏன்னா டைம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஸோ நான் வந்து ஒரு இடத்துல காசு கொடுக்குறேன் அப்படின்னா எதுக்கு காசு கொடுக்குறேன், இந்த லேர்ன் பண்ணுறது காசு கொடுக்குறேன் அப்படின்னா எது கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட டைமுக்குள்ளே நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் காசு தரேன். ஸோ அதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோ. உனக்கு டைம் இருந்துன்னா செல்ஃபாக படி. டைம் இல்லை உனக்கு குவிக்காக படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரைனிங்கில் போய் படிச்சுக்கோ. ஓகே, எனி அதர் ஸ்கில்ஸ் ஃபார் குவிக் ரெக்ரூட்மெண்ட்? ஐயா குவிக் ரெக்ரூட்மெண்ட்டே சொல்லாதீங்கய்யா, அது கஷ்டம். எதுவுமே குவிக்காக கிடைக்காது வாழ்க்கையில். ஃபைன், நம்புவோம். ஸோ ஐ திங்க் நான் எல்லாத்தையுமே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கதைக்குள்ளே வருவோம். ஃபைன் மக்களே. ஸோ இது வரைக்கும் என்னோட செஷன் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் இருக்குது, இன்னொரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிடறேன். ஃபைன். ஸோ ஃப்ரெஷர் சார், எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, வாட் will I face in the future for a job அப்படின்னா இந்த ஏரியாவில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ வெப் டெவலப்பராக தாராளமாக ஆகலாங்க. ஏதோ ஒரு ஃபுல் ஸ்டாக் படிங்க, கண்டிப்பாக வெப் டெவலப்பர் ஆகலாம், சூப்பராக போயிட்டுருக்கும். ஃபைன். எஸ்,
காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுலே ஹெவியாக போகிறது பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியாக போயிட்டு இருக்கு. ஸோ காம்படிஷனுக்கு ரெடியாக இருந்துக்கோ. காம்படிஷன் பார்த்து பயப்படக்கூடாது, ஏன்னா ஒன்றை பார்த்து அவன் பயந்துட்டு இருப்பான், உனக்கு ஏதோ தெரியுற மாதிரி. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகும்போது அந்த காலேஜ் பசங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ கேம்பஸ் வருது, படிப்போம்னு படிச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜில் இருக்க சென்னையிலலாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, சென்னைக்கு போய் அட்டன் பண்ணும்போது எங்கள் ஊர் பசங்களாம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ இன்டர்வியூ இருக்கேன் அப்படி இப்படின்னு ப்ரௌஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கே சென்னையில் இருக்கலாம் ஜாலியாக இருப்பாங்க, இன்டர்வியூ என்னடா இன்டர்வியூ போன வாரம் ஒருத்தன் வந்தான் இந்த வாரம் எடுத்தாங்க எடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி இவன் கேஷுவலாக இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், கேஷுவலாக இருக்கவன் இவனை பார்த்து ஐயோ இவங்க என்ன படிக்கிறாங்க செலக்ட் ஆயிடுவாங்க போலன்னு நினைப்பான். இவன் என்ன பண்ணுவான், ஏன்னா இவங்க இவ்வளோ கூலாக இருக்காங்க ஸோ இவங்க செலக்ட் ஆயிடுவாங்கன்னு நினைப்பான். ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இன்டர்வியூவில் சூப்பராக நாலேஜ் இருக்காங்க, ஹார்ட் ஒர்க்கரு, செம்ம சின்சியராக இருக்கவங்க எனக்கு வேண்டாம். ஐ நீட் அ ஸ்லேவ். டு பி ஹானஸ்ட் உண்மையாக தான் சொல்கிறேன். நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்லேவ் தேவைப்படும், அந்த ஸ்லேவ் எடுக்கிறாங்க. ஒரு பேட்டரி தேவைப்படும், அந்த பேட்டரி எடுக்கிறாங்க. ஸோ அப்படி தான் நம்மளெல்லாம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை, அந்த வேலையை செய்யணும். எவன் கம்மி காசுக்கு செய்வானோ அவன் எடுப்பான். ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு அந்த இதை செய்வானா, 18,000 வாங்கிட்டு பண்ணுறான்னா அவன் ஓகே மோர் தென் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கா நான் உனக்கு அதிக சேலரிலாம் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சார் நான் ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கிறேன், வாட் எவர் ஹெல் யூ ஹேவ் டன், அது எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை எனக்கு கம்மியாக காசு செலவாகணும். கம்மியாக காசு செலவு பண்ணிச்சுன்னா ஐ எம் ரெடி டு கிவ் அ ஜாப் டு எனி ஒன். ஈவன் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவன்ட்ட கொடுக்க கூட ரெடி. அந்த மாதிரி தான் இப்போ பார்த்துட்ருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, ஸ்கில் கேப் பயங்கரமாக இருக்குங்க. நான் பேசின ஹெச்ஆர் எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம பசங்கள்கிட்ட ஸ்கில் செட்டை டெவலப் பண்ண மாட்டாங்க, ஸ்கில் செட் இல்லை. ஸோ உனக்கு என்னடா தெரியும், என்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டவன் ஒரு 4 லாங்குவேஜ் சொல்கிறாங்க. ஏன் ஒரு 10 லாங்குவேஜ் சொன்னால் என்ன, 10மே தெரியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துலேயும் எக்ஸ்போஷராக இருக்கட்டுமே. அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அதை ட்ராக் பண்ணுற அளவுக்காச்சும் திறமை இருக்கட்டுமே. நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் போன்னு சொல்லலை. ஒரு லாங்குவேஜில் சூப்பராக இருந்தால் செம்ம தான். ஒரு லாங்குவேஜ்ன்றது ஒரு ஆட்டோமேட்டட் லாங்குவேஜ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் ஸ்டாக் மாதிரி ஒரு 4-5 இதாக பண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு லாபம். ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா என்ன சார் பெனிஃபிட் கேட்டால் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பைத்தான் ஃபுல் ஸ்டாக்லாம் HTML CSS JavaScript படிச்சிருப்போம். ஸோ வெப் டெவலப்மெண்ட்டாக போகலாம், ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்பராக போகலாம். ஃபைன், பைத்தான் படிச்சிருப்பா டெவலப்பராக போகலாம். ஃபுல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போகலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் டேட்டாபேஸ் படிச்சிருப்பா, அந்த டேட்டாபேஸ் வச்சு பார்த்தீங்கன்னா DBA போகலாம், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாக் படித்தா போக முடியும். ஸோ ஃபுல் ஸ்டாக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபைன், ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் ஏஐ இதெல்லாம் வரப்போகுது. ஸோ நம்ம வேலையை குறைக்க போகுது. என்னென்ன வேலைலாம் போகுன்றத கீழே நம்ம சொல்கிறோம், அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோவர் சேலரி பேக்கேஜ். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஒரு காலேஜில் ஹெச்ஓடிக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, இப்போ 20,000 கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பீப்புள் ஆர் ரெடி டு ஒர்க் ஃபார் 15,000. ஒரு காலேஜில் இருக்க ஒரு ஹெச்ஓடி இருக்காங்க, அவர் கீழே ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தன் போய் கேட்குறாங்க, உன்னை ஹெச்ஓடியாக போடுறேன், 15,000 உனக்கு 15,000 சம்பளம் கொடுக்க முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் கூட எஸ் எனக்கு அந்த ஹெச்ஓடி போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பீப்புள். ஹெச்ஓடின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இங்கே கம்பெனி கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர், உனக்கு புரியுன்றதுக்காக தான் ஹெச்ஓடி பிரின்சிபல் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். கம்பெனி கார்பரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் ரோல் இருக்குது, ஒரு டெவலப்பர் இருக்கார், சீனியர் டெவலப்பர் இருக்கார், அவரை மேனேஜர் ரோலுக்கு போகிறேன், அதே சேலரி ஹைக் கிடையாது, உங்களுக்கு வந்து 5% சேலரி ஹைக்கு, பட் உங்களை மேனேஜர் ரோல போகிறேன்னா எஸ்ன்னு சொல்கிறது தான் எல்லாமே இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு நான் 10 வருஷம் 5 வருஷம் மேனேஜராக இருந்தேன்னா அடுத்த கம்பெனி போகிறப்ப எனக்கு சேலரி கிடைக்கும், அடுத்த கம்பெனியில் சேலரி கிடைக்கும், அடுத்த கம்பெனியில் சேலரி கிடைக்கும்னு சொல்லி இந்த கம்பெனியில் கம்மியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே. ஸோ எல்லாருமே அண்டரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி வாங்கின சம்பளத்தை விட 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் என்ன வாங்கினாங்களோ அதை விட கம்மியாக தான் இப்போ சேலரி கிடச்சிட்டு இருக்கு. டு பி ஃப்ராங்க் அண்ட் ஹானஸ்ட். ஃபைன், ஆனால் நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஃபைன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங் கம்மியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு யாருக்கும் புது எம்ப்ளாயிஸ் வேணாம், இருக்கவங்களே காசு கொடுக்க முடியல, இதில் வேறு புதுசாக வேறு எம்ப்ளாயி எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எப்படி இருக்குது, புது 2025 அண்ட் பியாண்டில் இன்டர்வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா காலேஜுக்கு கேம்பஸ் வரும். கேம்பஸ் வந்துன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போர்ட்டல் கொடுத்துருவாங்க, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த போர்ட்டலில் லாகின் பண்ணி டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் ஒரு லைன் வச்சிருப்பாங்க. அந்த லைனுக்கு கீழே இருக்கவங்கள செலக்ட் பண்ணி செகண்ட் ரவுண்ட் எடுப்பாங்க. செகண்ட் ரவுண்ட் ஜிடியாக இருக்கும், இல்லை சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ, வேலை முடிச்சு உங்களை ஆள் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஈவினிங்கோ அடுத்த நாளோ சொல்லிடுவாங்க. இது நார்மலாக நடந்தது. இப்போ அப்படி நடக்கிறது கிடையாது. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா TCS NQT அந்த மாதிரி காமன் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. TCSல ஆள் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், TCS NQTன்னு ஒரு டெஸ்ட்டை வை. அந்த டெஸ்ட்லேயே அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த TCS NQT டெஸ்ட்டு எழுதுனவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு அவங்க டேட்டாபேஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறோம். யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களாம் செலக்ட் பண்ணுறோம். வேலை முடிஞ்சிச்சு. இவங்களுக்கு ஆர்ட்ஸுக்கு தனியாக வச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் தனியாக வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சுருக்கேன். ஸோ அந்த லெவலில் முடிச்சிட்டியா அடுத்த லெவல் போ. நீஞ்சான ஒருத்தர் சொல்கிறான், டிஜிட்டல் ஒருத்தர் சொல்கிறான், கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியும். ஆனால் எத்தனை பேர் இருக்குன்னா 4 கோடி பேரில் ஒருத்தர்.
ஸோ அதுவும் சினாரியோ தான். ஸோ நமக்கு எப்பவுமே ஜாப் இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லை, ஸ்கில் செட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜாப் இருக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கர் எர்த்ன்ற வெப்சைட் இருக்கும், ஹேக்கர் ரேங்க்னு வெப்சைட் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் எர்த்தோட தான் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லி எந்த கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குது, இந்த வெப்சைட் சேனல் அட்டன் பண்ணால் எந்த கம்பெனியில் கொடுக்க ரெடின்னு போட்டிருப்பான். ஸோ நீ போயிட்டு உனக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருந்தால், உனக்கு ஃபுல் ஸ்டாக் ஸ்கில் இருந்ததுன்னா உனக்கு ஃபுல் ஸ்டாக் அதில் போய் பண்ணி ஒரு சேலஞ்ச் எடுத்து அதில் ஃபுல் ஸ்டாக் ஃபுல்லாக பண்ணி அப்லோட் பண்ணால் அந்த கம்பெனி உனக்கு வேலை கிடைக்க ரெடி. US UK கம்பெனிஸ் இருக்காங்க, நீங்கள் ட்ரிச்சிலேருந்தே வேலை பார்த்தா போதும், நீ வர தேவையில்லை, கம்பெனிக்கு சேலரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் கம்பெனிஸ் இருக்குது. இல்லை அவனே விசா ப்ராசஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து உனக்கு வேலை கிடைக்கவும் ரெடியாக இருக்கான். ஸோ கம்பெனிஸ் ஆர் பிளென்டி ஆஃப் கம்பெனிஸ் ஆர் தேர், சேலரி ஆர் தேர், எல்லாமே இருக்குது. ஸ்கில் செட் இருக்கா? நம்ம என்ன பண்ணுறோம், குப்பையாக ஒரு கம்பெனியை தேடுறோம், இல்லைனா வந்து கன்சல்டன்சி தேடுறோம். எனக்கு வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கேட்குற 50% எனக்கு செம்மையாக சொல்லி கொடுப்பீங்களா, என்னால் ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா, என்னால் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியுமான்னு யாரும் கேட்கறதில்ல. ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் எனக்கு வேலை கிடைக்கும். ஸோ வேலை கிடைக்குமா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வேலை கிடைக்குன்றது ஒன்றை பொறுத்திருக்கு, உன் ப்ராஜெக்டை பொறுத்திருக்கு. நீங்கள் ப்ராஜெக்டை பண்ணுங்கள். இன்னைக்கு மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி பொறுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாதத்துக்கு வேலையே இல்லைனா யாருக்குமே வேலை கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் சொல்கிறது எல்லாமே MNCக்கு சொல்லிட்டு இருக்கேன். குட்டி குட்டி கம்பெனியில் எப்பவுமே வேலை எடுத்துகிட்டு இருப்பாங்க, அது நமக்கு பிரச்சனை கிடையாது, அது ஈஸியாக கிடைச்சிடும். பட் எல்லாமே ஃபால்ஸ் ஆன் சேம் ஸ்ட்ரீம். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூவில் ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து, முன்னாடி கம்பெனிக்குள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், இப்போ வீட்டிலேருந்தே இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ ஃபேக்கும் வர சான்சஸ் இருக்குது. நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருப்போம், உயிரை கொடுத்து அட்டன் பண்ணிட்டு இருப்ப, பட் அது ஃபேக்காக இருக்கும். ஸோ அதனால் எந்த கம்பெனியோட இன்டர்வியூ இருக்குது, ஒரிஜினல் இன்டர்வியூ என்ன ஏதுன்றதை செக் பண்ணு. மெயில் ஐடி இருக்கா, மெயில் ஐடியை வெப்சைட்டில் போடு, அந்த மெயில் ஐடி வெரிஃபைடான்னு செக் பண்ணு. வெரிஃபைடாக இருந்தால் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணு, இல்லைனா பண்ணாத. உன் லைஃப் ரிலேட்டடாக எங்கேயுமே இது பண்ணாது. ஏன்னா எனக்கு என்னென்னா, ஒரு ஃபேக் அனுபவிச்சிட்டேன்னா இன்னொரு வாட்டி நீ நல்லதே வரும்போது கூட ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். அதான் இங்கே பிரச்சனையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்ஸில் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஜோஹோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ரவுண்டையுமே அட்டன் பண்ணால் தான் ஜோஹோவில் கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கம்பெனிஸ் ரவுண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்டர்வியூக்கு உள்ளே வரவே நிறைய பேர் இருக்கான். ஆனால் அவங்களுக்கு யார் தேவை? 10 பேர் தேவைன்னா அந்த 10 பேர் தான் வேணும். 1 கோடி பேர் வந்தாலும் சரி 10 பேர் தான் வேணும். அதுக்காக 1 கோடி வந்தாங்க நம்ம அதிகமாக எடுத்துக்கலாமான்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும், நிறைய டஃப் இருக்கும், கம்மியான சம்பளம் தான் இருக்கும். ஆனால் நம்ம ரெடியாக இருக்கணும் ஜாபுக்கு. ஏன் சார் ரெடியாக இருக்கணும்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கம்பெனியில் நீங்கள் கம்மி சேலரிக்கு போயிட்டீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா சம்பாதிக்க முடியும். ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா சம்பாதிக்க முடியும். உனக்கு ஸ்கில் செட் இருந்தால் உங்கள் கம்பெனியில் நீ போவ. இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. ஒரு சில பெரிய கம்பெனிஸில், பேர்லாம் நான் சொல்லலை, ஒரு சில பெரிய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உங்களை வேலைக்கு எடுத்துருவாங்க. மேபி நீங்கள் கேம்பஸில் இருக்கும்போது எடுத்துருவாங்க. கேம்பஸில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒன்றை காட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 பேர் இருக்கான் அப்படின்னா, அந்த 5000 பேரை காட்டி அவன் ப்ராஜெக்ட் வாங்குவான். எங்கிட்ட 5000 கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, டெவலப்பர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களால ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களை காட்டி அவன் ப்ராஜெக்டை வாங்குவான். வாங்கிட்டு உங்களை பெஞ்சில் போடுவோம். உங்களை வேலையே சொல்ல மாட்டான், வேலையே பார்க்க தேவையில்லை, ஜாலியாக இருக்கும். 1 இயருக்கு நான் வேலையே பார்த்து இல்லைங்க, நான் என்ன பண்ணுறேனே தெரிலங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெஷர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சார் நான் போவேன் சார், எங்களுக்கு ஒரு மென்டார் இருப்பார் சார், அவர் வந்து இதை படி அதை படின்னு சொல்லுவார் சார், நாங்கள் படிச்சுட்டே இருப்போம் சார், சேலரி வந்துட்டு இருக்கு சார், சூப்பராக போயிட்டு இருக்கு சார், செம்ம சார்னு சொன்னீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அவனை துரத்திடுவான். எதுக்குன்னா அவன் ப்ராஜெக்ட் வாங்குறதுக்காக அவனை வச்சிருந்தான் வேலைக்கு, ஒரு டம்மியாக. திருப்பி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேலையே கொடுக்கல, சம்பளம் மட்டும் கொடுத்தான், திருப்பி போன அனுப்பிச்சிட்டான். அதனால் அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னா, ஒன்றை ஷோகேஸ் பண்ணதுனால அவனுக்கு காசு கோடி கணக்கில். உனக்கு 1000 கொடுப்பான், அந்த 1000 கொடுத்து உன்னை அனுப்பிச்சுடுவான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா 6 months வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வச்சு ஒரு அசஸ்மெண்ட் வச்சு தூக்கி போட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இதுவும் ஒரு ரீசன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீ வேணும், நீ முடிச்சதுக்கப்புறம் உன்னை தூக்கி போட்டுருவாங்க. டெஸ்டிங் ரோல், சப்போர்ட் ரோல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக லே ஆஃப் பண்ணுற ரோல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் ஓரியன்டாக போங்க. ஸோ ஒரு இடத்துல போய் உண்மையாக உட்காந்துருக்க மாதிரி வேலையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு கம்பெனிக்கு தேவைப்பட மாட்டீங்க. அந்த ஜாப்லேயே ஓட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஜாப்லேயே இருக்க மாதிரி இருக்கும், பெரிய சேலரி ஹைக் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஒரு சூப்பரான ஆப்ஷன், உங்கள் கம்பெனியில் வந்து சும்மாவே இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா சும்மா இருக்காது. ஏதாவது படிச்சுட்டே ஏறி, ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணிட்டே, என்னாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி உங்கள் கிட்டப்பில் போஸ்ட் பண்ணிட்டே, அப்போ தான் நீ சர்வே பண்ண முடியும். ஃபைன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கா. இன்னும் நமக்கு ஒரு 7 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இன்னும் ஒரு லைவில் நான் வரேன். எப்போ லைவில் வரணுன்றதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் இது நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த லைவ் நம்ம பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் வாரமாக நான் வரலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே கொஸ்டின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு அடிச்சு விட்டிங்கன்னு வைங்களேன், நம்ம அப்படியே கொஸ்டின்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓவர் தி கொஸ்டின்ஸ். கைடன்ஸ் டு ட்ராக் ஜாப் அப்ளிகேஷன்ஸ் வித் கூகுள் ஷீட். கூகுள் ஷீட்டை வச்சு ட்ராக் பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, நீ எதுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்க அப்படின்றத ஃபஸ்ட்டு என்ன பண்ண அப்படின்னா, ஒரு எக்ஸல் போட்டு
கூகுள் ஷீட்டே போட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டில் போய்ட்டு என்ன பண்ணேன், இந்த கம்பெனி பேர் போட்டு இந்த இடத்துல நீ அப்ளை பண்ணியிருக்க, இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்க, இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சாதான் நீ ஒருத்தன் மெசேஜ் அனுப்புறானா கரெக்டாக நான் நம்ப முடியும். சும்மா சம்மந்தம்லாம் ஒரு அனுப்புவான், நீ சொல்லுவேன் நான் ஒரு 100 இடத்துல அப்ளை பண்ணேன், அதில் எந்த இடத்துல வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி உன்னோட சினாரியோ இருக்கக்கூடாது. ஸோ கொஸ்டின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சாட் பாக்ஸில் போடுங்க, நான் அப்படியே ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் டிசைனுக்கு ஸ்கோப் இருக்கா ப்ரோ, எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லையே ப்ரோ, சாரி ப்ரோ நான் பார்க்கல. ஸோ கிராஃபிக்கல் டிசைனருக்கு சூப்பராக இருக்குது ஃபீல்டு. ஸோ எப்படி நம்ம டெவலப்பரோ அந்த மாதிரி தான் டிசைனர்ஸ்க்கு, யூஐஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு, வெப் டெவலப்பருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு சூப்பராக ஸ்கோப் இருக்குது. டெவலப்பர்ஸ்க்கு காசு கூட, நம்மளுக்கு காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் 40,000 வாங்கினா நம்ம 20,000 25,000 வாங்குவோம். பட் ஸ்கோப் இருக்கானா இருக்குது. இது ஒரு கிரியேட்டிவ் ஜாப் அப்படின்றனால நிறைய காம்படிஷன்ஸும் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோ. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்படியே நீங்கள் எனக்கு கொஸ்டின்ஸ் சொன்னீங்கன்னா அப்படியே ஆன்சர் பண்ணிடுவேன். வேறு எனி அதர் கொஸ்டின்ஸ் மகளே? ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் ஃபைன். ஸோ ஐ திங்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓவர்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு விஷ் என்ன அப்படின்னா வந்துட்டு, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க வந்துட்டு செம்ம கம்பெனியில் பேச ஆகணும், சூப்பராக சேலரி ஆகணும். அதுக்காக தான் இந்த சேனல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம டெய்லி எம்சிக்யூஸும் போட்டுட்ருப்போம், ப்ரோக்ராமிங் வீடியோஸ் போட்டுருக்கோம், இன்டர்வியூஸ் நிறைய பேர் எடுத்து போட்டுட்ருப்போம். ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறமும் எப்போ வரணும் என்ன வரணுன்றதை என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட எப்போ வேணாலும் நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ டிஎம் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். அண்ட் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரே நிமிஷம் கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஃபுல் ஸ்டாக், ஐம் சாரி, நல்ல கொஸ்டின். ஃபுல் ஸ்டாக்கரை ஃப்ரெஷராக ஹையர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. சொல்லுவாங்க சொல்கிறதுல என்ன இருக்குது. லைவ் வாஸ் ஃபென்டாஸ்டிக், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வீக்கெண்டில் யூ கேன் ஹோஸ்ட் லைக் கண்டிப்பாக நான் பிளான் பண்ணுறேன். சண்டே நான் பிளான் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். ஃபுல் ஸ்டாக்கை ஃப்ரெஷராக எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் சும்மா சொல்கிறாங்க. எதனா சொன்னால் தானே இதாகும், எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஃபுல் ஸ்டாக்காக எடுப்பாங்க அப்படின்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி சினாரியோவில் பார்த்தீங்கன்னா எவனா இருந்தாலும் சரி ஃபுல் ஸ்டாக் தெரியுமா, எல்லா லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் எக்ஸ்போஷர் இருக்கா, நீ தான் என் கம்பெனிக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக்குக்கு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. நீங்கள் படிங்க, ஃபுல் ஸ்டாக்கை படிங்க. வேறு என்னதான் படிப்பீங்க இப்போ? ஒரு பேக் அண்ட் மட்டுமா, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் மட்டுமா? உனக்கு என்ன கேட்டாலும் நீ ரெடியாக இருக்கணும். ஏன்னா உன்னை வெளில துரத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூ போகிற, உனக்கு ஜாவா தெரியுமான்னு கேட்கலாம், தெரியும்னு சொல்கிறேன். பைத்தன் தெரியுமான்னு கேட்கலாம், தெரியும்னு சொல்கிறேன். வெப் டெவலப்மெண்ட் தெரியுமான்னு கேட்கலாம், தெரியும்னு சொல்கிறேன். நீ தெரியும்னு சொன்னீங்கன்னா அவனால் உன்னை என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. அவன்கிட்ட வேலை இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லைனா உன்னை கண்டிப்பாக வேலைக்கு எடுத்து தான் ஆகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்போஷர்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு நல்லது. ஒரு ஒர்க் ஷாப்பாவது காலேஜில் நடந்துச்சுனாலும் மிஸ் பண்ணாத, ஒரு சிம்போசியம் மிஸ் பண்ணாத. சிம்போசியம் முக்கியமாக போகிறதுக்கு காரணம் நெட்வொர்க்கிங். உங்கள் காலேஜில் மட்டும் இல்லை, பக்கத்து காலேஜ் 8th காலேஜில் இருக்க பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு இல்லை, அங்கே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன ஏரியாஸில் இன்டர்வியூஸ் வருது, உங்கள் காலேஜில் எப்படி போயிட்டுருக்கு, எங்கள் காலேஜில் எப்படி போயிட்டுருக்கு, சினாரியோ என்ன நடக்குது, உங்களோட சீனியர்ஸ் எவனாச்சும் வந்து காலேஜில் பேச வராங்க, இல்லை உங்கள் சீனியர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கான்டாக்ட் வித் தம். ஸோ இன்டர்வியூ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் இயர் இருக்கானா, 3rd year 2nd year படிக்கிறியா, கேளு, ஏதாவது இன்டர்வியூ அவன் நெகட்டிவாக தான் சொல்லுவான். எப்படின்னா அவன் செலக்ட் ஆகிறான்னா இந்த காலேஜ் வேஸ்ட்டு, இந்த காலேஜில் இன்டர்வியூ வராது, கேம்பஸ் அதான் நீ பார்த்துருப்ப போர்டில் 10 கம்பெனி வந்துருக்குன்னு போட்டிருப்பான். பட் அந்த காலேஜ் எடுக்கலன்னா அவன் அப்படி சொல்லுவான். பட் நீ அதெல்லாம் யோசிக்காது. பட் உனக்கு தேவை டேட்டாவை மட்டும் வாங்கி நீ ப்ராசஸ் பண்ண, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திருப்பி கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுறேன். இன்னும் நிறையா போயிட்டுருக்கு. ஃப்ரெஷருக்கு ஹையர் அதெல்லாம் எடுப்பாங்க ப்ரோ, பார்த்துக்கலாம். ஸ்காட்லாண்ட் டெவலப்பர் ஸ்கோப் இருக்கா இல்லையா? இருக்குங்க, கம்மியாக இருக்குது. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மட்டும் கற்றுக்கிறது, இல்லை வந்து மேக்குக்கு மட்டும் ஷிஃப்ட்டில் போய் ப்ரோக்ராம் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் இப்போலாம் வந்து ஹைப்ரிட் ஆப்ஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே குட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒன்று மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணாதீங்க. அண்ட் ஐம் குட் அட் HTML, CSS, JavaScript and Java. சூப்பர். விச் ஃபுல் ஸ்டாக் should I choose? மேனா ஃபுல் ஸ்டாக், ஜாவா ஃபுல் ஸ்டாக் தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் தெரியும், நம்ம வந்து ஜாவா தெரிஞ்சிச்சுனாவே ஜாவா ஃபுல் ஸ்டாக் போயிடலாம். எனக்கு மேனை விட ஜாவா ஃபுல் ஸ்டாக்கு இன்றைக்கி ஓப்பனிங் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எப்போ முடிக்கிறீங்கன்றதை பொறுத்த இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே முடிக்கிறீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஜாவா போயிடலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு இன்னும் ரொம்ப நாள் ஆகும், நான் இப்போ தான் 11th 12th படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு மேன் போயிடலாம். ஃப்ரெஷருக்கு ஜாப் ஹையரிங்கில் போடுவாங்களா ப்ரோ சேனலில்? முடிஞ்ச வரைக்கும் என்னோட குரூப்லேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, நல்ல கம்பெனியாக இருந்ததுன்னா நான் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங் இருக்கும், போடுவாங்க. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரௌஸ் பண்ணுங்கள். சும்மா கண்டமேனிக்கு எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணாமல் அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். எனக்கும் முடியல, 1 hour ஆச்சுல, நானும் பாவம் இல்லை. ஸோ அண்ட் இந்த செஷனை வந்து இவ்வளோ தூரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுக்க மக்கள் அனைவருக்கும் தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக்கெண்டும் வர ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஐ டு ஹேவ் சம் ஒர்க்ஸில். ஸோ பார்த்துக்குங்க. தேங்க்யூ மக்களே. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் வி வில் see you soon. Bye.